அன்புக்குரியவர்களே, நம்ம நாட்டில் கல்யாணம்னா வாழைமலை வேணும், சமையல்னா சாம்பாருக்கு பருப்பு வேணும், வாங்கன்னு 4 பேரை கூப்பிடணுன்னா சந்தனம் வேணும், பட்டிமன்றம்னா ஸ்பான்சர் வேணும். ஸ்பான்சர் இல்லாமல் கிடையாது. அப்போ நம்முடைய இந்த தரிசனம் டிஜிட்டல் தொலைக்காட்சியினுடைய ஒரு அற்புதமான சின்னத்திரை வரலாற்றில் முதன்முறையாக அப்படின்லாம் வார்த்தைகளில் இல்லாமல் டிஜிட்டல் உலகில் முதல் ஆன்மீக பட்டிமண்டபம் தரிசனம் தருகிறது என்பதை கர்வத்தோடு பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த பட்டிமண்டபத்தை எங்களோடு கைகோர்த்து தரிசனம் டிஜிட்டலோடு ரத்னா ஃபேன் ஹவுஸ் மற்றும் பாண்டி பஜார் ரத்னா ஸ்டோர்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் என்றும் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்து விளங்குபவர்கள் இந்த பெண்களா, இல்லை இல்லை இந்த அழகுடைய ஆண்களா என்கின்ற அற்புதமான பட்டிமண்டபத்தினுடைய விளம்பரதாரர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிய திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். இருவிடிகள் திறந்துவிடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொழியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய, ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன், ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டு முய்யா விரவணருக்கு ஒருவரில்லை, ஓடிவா குழந்தை வேடா ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாங்கனி உடைந்து தேங்கவயல் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா, மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று உலகமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருளை சிக்கன பற்றி கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீகேசா பத்மநாமா தாமோதரா என்று எல்லாம் வல்ல நாராயணனை சேவித்து பூதநாத ததானந்தா சர்வபூத தயாபரா ரட்சரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நமக என்று எல்லாம் வல்ல நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஹரிகர சுதன் ஐயன் ஐயப்ப சுவாமியை மனதில் நிறுத்தி காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களையெல்லாம் தன்னுடைய வீரிய விடிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி 68வது பீடாதிபதியாக வாழ்ந்து காமத்தை வளைத்த காமகோடியாக இருந்தது மட்டுமல்லாமல் பொதுவாக மடாலயத்திற்குள் சென்றால் ஒருவரை சேவித்தால் உன் பெயர் என்ன, உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன என்று கேட்பவர்கள் மத்தியில் வந்தவுடன் பசியாறி விட்டதா என்று அறிவை பார்க்காமல் வயிற்றை பார்த்த ஒரு மடாதிபதி காஞ்சி மகாபெரியவர் என்று ஸ்ரீரங்கத்து ஜீயர் எழுதினாரே. ஸ்ரீரங்கத்து ஜீயரையும் மகாபெரியவரையும் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு உங்களை சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவும் முன்னாடிலாம் பட்டிமண்டபம் வந்து கேட்டாங்க, அப்புறம் போய் கேட்டாங்க, இப்போ போய்கிட்டே கேட்குறாங்க. அதான் டிஜிட்டல். பொதுவாக நம்முடைய ஊடகங்களில் பட்டிமண்டபம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தலைப்பை வச்சு கணவனா மனைவியா சிலப்பதிகாரமா பெரிய புராணமா கம்பனா வள்ளுவனா இப்படி எத்தனையோ தலைப்புகளில் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஜிட்டல் உலகில் பக்தியை மையப்படுத்தி 6 தமிழறிஞர்களை வைத்து முதலில் இந்த தரிசனம் பண்கிறது என்பதிலே பெருமைப்படுகின்றோம், கர்வப்படுகின்றோம். அதற்காக எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் இன்னொரு கைத்தட்டை நீங்கள் கொடுக்கணும். இந்த பக்கம் ஆண்களே அப்படிங்கிறது பேசுகிறது முன்ன பின்ன நான் சொல்கிறேன். முதல்ல இப்படி இந்த அணியை வழிவகுத்து சொல்கிறேன். முதல்ல இருக்கிறவர் அந்த திருவிளையாடல் புராணத்தில் சொல்லுவாங்கள்ல, என்னைய நல்லா பாருங்கள், என்னைய நல்லா பாருங்கள். சிலர் பேசினா பட்டிமண்டபத்துக்கு பெருமை, சிலர் வந்தாலே பட்டிமன்றத்துக்கு பெருமை. பெரிய மூத்த பத்திரிகையாளர், அவர் எழுதாத பத்திரிகை அல்ல. காலையில் கோபாலபுரத்தில் முதலமைச்சரோடு பேசிக்கிட்டு இருப்பார். 11 மணிக்கு பார்த்தசாரதி கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். 12 மணிக்கு ஏதாவது ஒரு டிவியில் லைவ் ஷோவில் பேசிக்கிட்டு இருப்பார். சாயந்தரம் திருப்பி பார்த்திங்கன்னா ராமாயண தொடர் சொற்பொழிவுக்கு போயிடுவார். அரசியல்வாதியாக அவருக்கு அத்துப்படி, பத்திரிகை துறையாக அத்துப்படி, திரைப்பட துறையில் அண்மையில் இவர் நடித்த
அந்த வணங்கான் திரைப்படத்தில் வக்கீல் கேரக்டர் வருவார் பாருங்க, அவரா இவர், அஜித் சாரோட நடிப்பார், அவரா இவர், பாலா சார் படத்தில் நடித்தாரே அவர். எளிமையான மனுஷன், சர்வத்தையும் படித்தவர், ஆனால் கர்வத்தை மட்டும் இல்லாதவர். அப்பேற்பட்ட மைப்பா அவர்கள் ஆண்களே என்கின்ற அந்த அணிக்கு அப்படி ஒரு கோச் மாதிரி வந்து உட்காந்துருக்கார். நடுவில் இருக்கிறவர் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு பாட்டு வண்டியால் பயணப்பட்ட கவியரசு கண்ணதாசனுக்கு சொந்தமான காரைக்குடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நாராயண கோவிந்தன். இவர் பேரை சொன்னாலே நமக்கெல்லாம் பெருமை. இவருடைய பேச்சை அரசியல்வாதி கேட்குறான், ஆன்மீகவாதி கேட்குறான், சாதாரண மனிதர் கேட்குறான், தொழில்துறை கேட்குறான். இவருக்கு நம்பர் கொடுத்தே இப்போ இவருக்கு நான் பிஏ ஆகிட்டேன். ஃபோன் எடுப்பாங்க, எனக்கு தான் நிகழ்ச்சிங்கம்மா, நாராயண கோவிந்தனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை தானே, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ இல்லையா? அவர் என்ன படிப்பு சார், ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, அதுவும் மதுரை தியாகராஜா கல்லூரியில் புகழ்வாய்ந்த பொறியியல் படிப்பை படித்துவிட்டு தாய் தந்தையர், நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு ஆரியாம்பிகை சிவகுருக்கு ஒரு ஆதிசங்கரர் கிடைத்ததைப் போல தமிழ் பட்டிமன்ற உலகத்திற்கு அவர்கள் பெற்றோர்கள் கொடுத்த கொடை எங்களுடைய நாராயண கோவிந்தன். அடுத்து கடைசியாக உட்காந்துருக்கவர் இப்படி சைடில் பார்த்தா விஜய் மாதிரி இருப்பாப்புல, அப்படி நேராக அப்படி நிமிர்ந்து உட்காந்தா அஜித் மாதிரியே இருப்பாப்புல, இப்படி திரும்பினா தலை தோனி மாதிரியே இருப்பாப்புல, அவர் மொத்தமாக பார்த்தா என்னை மாதிரி அழகாக இருப்பாப்புல. அதாவது ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு பக்கம் அழகாக இருக்கலாம், அங்கமாக அழகாக இருப்பாப்புல. அவருடைய தாடி, அந்த ஷர்ட்டு, அந்த வேஷ்டி, என்ன மனுஷனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை, அதனால் கலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இன்னொன்று பெரிய சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக இன்னும் 10 வருஷம் கழித்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திருக்கோவில்களுடைய திருவிழா போஸ்டரை பார்த்தா இவர் இல்லைன்னா பட்டிமன்றம் இல்லைங்குப்பாங்க. ராகவேந்திரனை இப்படி சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தார் சாலை அமைந்த இடங்களெல்லாம் தமிழ் சாலை அமைக்க போகிறவர் தம்பி ராகவேந்திரன். எப்படி ஒத்த வரியில் சொல்கிறேன், வளரக்கூடிய இளம் குறித்து வாழ்த்துங்கள், உங்கள் வாழ்த்து அது மரமாக செழித்து நிற்கட்டும். அடுத்து இந்த பக்கத்தில் அக்கா மலர்விழி அவர்கள், அதாவது நாகர்கோவில் சொந்த ஊர், பட்டிமன்றத்தினுடைய பல்கிவாலான்னு சொல்கிற சாலமன் பாப்பையா ஐயா, ஆன்மீக பட்டிமன்றங்களில் ஒரு காலத்தில் ஆன்மீகத்தை அப்படியே நாடெல்லாம் பரப்பிய சொல்வேந்தர் சுகீசிவம், நகைச்சுவை இமயம்னு சொல்லக்கூடிய பேராசிரியர் ஞான சம்பந்தம். அதாவது இந்த அம்மா பேசலைன்னா அன்றைக்கி தமிழ்நாட்டில் பட்டிமன்றம் இல்லைன்னு அர்த்தம். 30 நாளில் 40 பட்டிமன்றம் பேசுகிற ஒரே ஆள் எங்கள் சகோதரி மலர்விழி தான். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இதை டிஜிட்டலில் பார்க்குறவங்க, இப்படி ஒரு ஸ்பீக்கரை நம்ம இத்தனை நாள் எப்படா மிஸ் பண்ணோம், புக் பண்ணுறான் உடனே அந்த அம்மாவை நம்ம ஊர் கோவில் நிகழ்ச்சிக்குன்னு. ஒரு பெண் பேச்சாளர் நகைச்சுவையோடு நல்ல தமிழ் பேசுவது என்பது அரிதினும் அரிது. உங்களுடைய பலத்த பாராட்டி என்னுடைய அருமை தங்கைக்கு. அருமையாக பாடுவாங்க, நல்ல நகைச்சுவையாக பேசுவாங்க. அடுத்து எங்களுடைய சகோதரி மரியாதைக்குரிய நித்திய பிரியா, அவங்களுடைய சொந்த ஊர் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வேலூர் கோட்டைக்கு சொந்தக்காரர். வாழ்க்கையில் சில பெண்களுக்கு தான் அம்மா அப்பா அப்படி கிடைக்கிறாங்க, சில பெண்களுக்கு தான் மாமியார் மாமனார் அப்படி கிடைக்கும். இந்தம்மா கரண்டி எடுத்தால் மாமியார் கோச்சுக்கிறாங்க, பட்டிமன்றம் போ, பக்தி பட்டிமன்றமாக போ, நீ தரிசனத்திலேயே இரு, இங்கே வராத அப்படிங்கிறாங்க. ஒன்று நீங்கள் யோசிக்கக்கூடாது, அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களா அப்படின்னு. எம்இ படித்தவங்க ரொம்ப இயல்பாக அவங்க வேர்த்து விறுவிறுக்க பேசினா, ராமன் வில்லு முடைச்சதை எப்படி சொன்னால், எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர், அப்படி பாயிண்ட்டை வாங்கி அப்படி ஒடிச்சு தூக்கி போடுறதுல நித்திய பிரியாவுக்கு நிகர் தமிழ்நாட்டு பட்டிமன்றங்களில் நித்திய பிரியா. ரொம்ப எளிமையாக, நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், ரொம்ப மென்மையாக, ஆடம்பரமே இல்லாதவங்க அமைதியாக வந்து தமிழ்நாட்டு மேடைகளில் தன் தமிழால் மின்னி மிளிரக்கூடிய என் தங்கைக்கு ஒரு நிலைத்த பாராட்டு. இந்த பட்டிமன்றத்தை ஒரு பொற்குடம்னு வச்சுங்க, அதுக்கு பொட்டு வைக்கக்கூடிய வேலையை தான் என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹேமா பண்ண போகிறாங்க. அவங்கள நான் ஹேமான்னு தான் சொல்லுவேன். என் மகளை சுருக்கி தானே ஹேமவர்தினா இருக்கலாம், ஹேமான்
சார் அவங்க பிறந்தது தேனி, தேனியினுடைய ஏலக்காய் தான் சிறப்புன்னு நினைப்பீங்க. தேனியினுடைய ஹேமாவினுடைய தமிழ் எவ்வளவு சிறப்புன்னு இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க தரிசனத்தில். அவங்க புகழ்வாய்ந்த கோவையில் முனைவர் பட்ட ஆராய்ச்சி பெறுறாங்க. பக்தி இலக்கியம் அண்மையில் நம்முடைய கேரளாவில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபி கோவிலில் ஒரு பட்டிமன்றம் பேசினோம். வந்திருந்த 800 பேரை ஏமாற்ற நின்று ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போனாங்க. அங்கே வாங்கின எல்லாரும் என்னை பார்த்தோன்னா நீனும் வந்தியாக்கும் அப்படின்ட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே. என்னுடைய அருமை தங்கை இப்படி 6 பேரும் மின்னி மிளிர இருக்கின்றார்கள் நம்முடைய தரிசனம் டிஜிட்டலில். அன்றும் இன்றும் என்றும் பக்தி தொண்டில் சிறந்து விளங்குபவர்கள் ஆண்களா பெண்களா? இந்த பட்டிமண்டபத்தை தொடங்கி வைப்பதற்காக இளைஞர்களின் லட்சிய அடையாளமாக அடுத்த தமிழ் சமூகத்தை தன்னுடைய தமிழால் ஆட இருக்கக்கூடிய ராகவேந்திரன் அவர்கள் உங்கள் பாராட்டுதலோடு வருகிறார், கருத்துக்களை அள்ளி தருகிறார். பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே, மறு சுமந்து சோராமல் மஞ்சமென்றும் பார்க்காமல், கரு சுமந்து சோராமல் கன்னி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல், மாங்காய் கடிக்காமல் மருத்துவச்சி பிடிக்காமல், தாங்கும் நமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். வீட்டில் பெரியவர்கள் வயதானவர்கள் இருந்தால் தேரில் கடவுள் வருகிற போது தரிசனம் பண்ணுவாங்க. ஓஹோ, அதை இன்றைக்கு மாற்றி வீட்டுக்குள்ளேயே கடவுளை கொண்டு வந்து தரிசிக்க வைத்திருக்கிற அற்புதமான தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அடுத்த பட்டிமன்றத்துக்கு நீ உண்டு. பட்டிமன்ற மேடைகளை பல்கலைக்கழக பாடசாலையாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய நடுவர் அவர்களுக்கு வணக்கம். இரு அணி சார்ந்த இலக்கிய வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, அன்றும் இன்றும் என்றும் பக்தி தொண்டில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான். எப்படி தெரியுமா சொல்கிறேன்? பெண்களுடைய பக்தி எதிர்பார்ப்புகள் நிறைந்த பக்தி, ஆனால் ஆண்களுடையது எதிர்பார்ப்புகள் அற்ற பக்தி. ஒரு கோயிலுக்கு போகிறோம், நாம் அம்பாள் முன்னாடி நின்று அம்பாளுக்கு தீபாராதனை காட்டும்போது ஐயர் தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம அப்படின்னு பாடும்போது நாமெல்லாம் என்ன நினைப்போம்? ஆண்கள்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல மழை வரணும், நாட்டில் நல்ல தொழில் நடக்கணும், எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டுவோம். ஆனால் இந்த பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? அம்பாளுக்கு தீபாராதனை காட்டும் போது அம்பாள் கட்டி இருக்கிற புடவையில மாங்காய் டிசைன் சூப்பரா இருக்கே, இது எந்த கடையில் வாங்கியிருப்பாங்க, நமக்கு கிடைக்காம போயிருச்சேன்னு நினைக்கிறது பெண்கள் தான். அது மட்டும் இல்லைங்க, ஒன்னே ஒன்று, நீதிமன்றத்துக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி கால்குலேஷனாக இருக்கீங்களே. அக்கா, நீங்க உள்ள இருக்கிற ஆண்டவனுக்கு பூ மாலை கட்டி கொடுக்குறீங்க, ஆனா நாங்க அந்த கோயிலையே கட்டி கொடுக்குறோம். அடே அடே, நீங்க குடும்பம்ங்கிற கோயில்ல இருக்கிற உறவுக்காரர்களுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க, ஆனா நாங்க கோயிலுக்கு வர்ற அத்தனை பேருமே எங்கள் குடும்பக்காரர்கள் நினைச்சு சமைச்சு அன்னதானம் போடுறோம். நீங்க மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போடுறீங்க, ஆனா ஆண்களாகிய நாங்கள் மடப்பள்ளியில் இருந்து அந்த ஆண்டவனுக்கே சமைச்சு போடுறோங்க. இப்போ பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? ஒரு முடிவுக்கு வந்துடணும். நடுவர் அவர்களே, ஆன்மீகத்தை அழகாக நான் முரண்படுறேன், சத்தியமாக சொல்கிறேன். அதுவும் தரிசனத்தில் எங்கள் வீட்டில் என் மனைவி என் கூட படித்தவ, என்னோட கூட படித்தவ, அத்தனை வேலையும் என் மனைவி தான் பாப்பா. நான் பெருமையோடு சொல்கிறேன், சத்தியமோடு சொல்கிறேன், என் மனைவி தான் பாப்பா. நான் தேய்ப்பேன், அவள் பாப்பா. நான் தோப்பேன், அவள் பாப்பா. நான் கூட்டுவேன், அவள் பாப்பா. ஏன் கேமராமேன் சிரிக்கிறீங்க? உங்களால் சொல்ல முடியல, என்னால் சொல்ல முடியுது. நீங்கள் கண்டினியூ. எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க போல, அதனால நல்லா சிரிக்கிறாங்க. ரொம்ப அழகாக பட்டிமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீகத்தை மிக அழகாக பேசிய ஆழ்வார்கள்ல அதிக ஆண்கள் தான். நான் நயமிக்க செய்திகளால் ஆண்டவனை புகழ்ந்து பாடிய நாயன்மார்கள் அதிக ஆண்கள் தான். இதை விட ஏதாவது உதாரணம் வேணுமா? ரொம்ப அழகா கற்பூரம் மணக்குமா கமலப்பூ மணக்குமா என்கிற அற்புதமான தமிழ் கொண்டு ஆண்டவனை பாடிய திருஞான சம்பந்தரை விட ஒரு உதாரணம் வேணுமா? ரொம்ப அழகா வண்ணத் தமிழால் தமிழுக்கே வளைகாப்பு நடத்தக்கூடிய மொழியில் பாடிய சுந்தரரை விட ஒரு உதாரணம் வேணுமா? ஒரு வாசகம் பாடினாலும் எல்லோருடைய இதயத்தையும் உருக்குகிற திருவாசகம் பாடிய மணிவாசகரை விட ஒருத்தரை உதாரணம் சொல்லணுமா?
காற்றில் இருந்து சாறு பிழிந்து எடுத்து இமயமலையில் இருந்து எரிமலையை வர வைக்கிற திருநாவுக்கரசரை விட ஒரு உதாரணத்தை நம்மால சொல்ல முடியுமா? நேற்று வரை ஆண்கள் கற்கோயில் தான் கட்டினார்கள், ஆனால் தரிசனத்தில் ராகவேந்திரன் கடவுளுக்கு சொற்கோயில் கட்டி கொண்டிருக்கிறார். நடுவர்களே, நீங்க சொன்னது உண்மை. இங்க ஒரு பட்டிமன்றம் தரிசனத்துல நடக்குது. ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க ஊரு பக்கத்துல காளையார் கோயில்ல ஒரு பட்டிமன்றம் நடந்தது. கோயில் கோபுரம் வேணுமா இல்ல உன் தலை வேணுமான்னு தலைப்பு. மருது சகோதரர்கள் தீர்ப்பு எழுதினாங்க. கலை கோயிலாக இருக்கிற அந்த கோபுரத்தை காப்பாற்றுவதற்காக எங்கள் தலையையே காவு கொடுக்கிறோம் எழுதினார்களே மருது சகோதரர்கள். அவர்களை விட ஒரு உதாரணம் சொல்லணுமா? நடுவர் அவர்களே, நெற்றியில் நாமக்குறி, உள்ளத்தில் வைணவ நெறி, விழிகளில் வரதனின் வெறியோடு வாழ்ந்த ராமானுஜரை விட ஒரு உதாரணம் சொல்லணுமாங்க? முகமதிய பெண்ணுக்கு நாராயணனோடு நிக்கா பண்ணி வைத்த அற்புதமான பெருமை ராமானுஜருக்கு மட்டும்தாங்க உண்டு. அவ்வளவு அற்புதமான ராமானுஜர் ஊராரே வாரீர் உலகத்தாரே வாரீர்னு சொல்லி நீங்க அழகா சொன்னீங்களே, ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரத்தை உலகத்துக்கே உபசேதித்த அற்புதமான பாங்கு ஆண்களுக்கு தான் உண்டு. ஆனா பெண்கள் அப்படி கிடையாதுங்க. தனக்கு இருக்கிறது தான் மட்டும்தான் வச்சுக்கிறேன்னு நினைப்பாங்க. அதுவும் புதுசா ஏதாவது பொருள் வாங்கிட்டா அதை உடனே கொண்டு போய் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காட்டுறது. இது எப்படி இருக்கு, இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன், இந்த கடையில் தான் வாங்கினேன், அக்கா நான் அந்த கடைக்கு போக போகிறேன், போயிடாத, இதான் கடைசி. ஏன்னா தனக்கு கிடைச்சது இன்னொரு ஆளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பெண்களுடைய மனசு. நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறேனே, அட புடவையை காமிச்சா பரவாயில்ல, சுடிதாரை காமிச்சா பரவாயில்ல, மிடியை காமிச்சா பரவாயில்ல, நைட்டி வாங்கினா கூட ஏற்ற வீட்டா காட்ட நல்லா இருக்கான்னு கேட்குறான். அவன் நல்லா இருக்குன்னா தான் சோறு, இல்லாட்டி நம்மளை வறுத்து குத்திடுறாங்க. அவ்வளவு தூரம் அடுத்தவர்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்கள் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள்ங்கிறத எப்படி இவங்க 3 பேரும் பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நடுவர் அவர்களே, சிலர் கல்வி சாலை அமைப்பார்கள், சிலர் கலாசாலை அமைப்பார்கள், சிலர் யோகசாலை அமைப்பார்கள். ஆனால் இந்த நாட்டில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி தருமசாலை அமைத்தாரே அருட்பிரகாச வள்ளலார். பசித்தீயை அணைப்பதற்காக அங்கே ஒரு அடுப்பு தீயை ஏற்றி வைத்தாரே, அது இன்றைக்கு வரைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது, பசித்தீ அணைந்து கொண்டிருக்கிறதுன்னா இதைவிட பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்கள் தாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமா? கைவீசி நடந்தா காற்றுக்கும் வழிக்கும் என்று கைகட்டி நடந்த வள்ளல் பெருமான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு உணர்த்துவது பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்கள் தாங்கிறது தானே. ஒன்றும் வேண்டாங்க ஐயா. 1317ஆம் ஆண்டு மாலிக் காபூர் நம்முடைய நாட்டுக்கு படையெடுத்து வந்து ஒவ்வொரு ஆலயமாக இடித்து கொண்டிருக்கிற சமயம். அப்ப திருவீரட்டானம்ங்கிற ஒரு ஊர்ல வீரட்டேஸ்வரர் ஆலயத்தை இடிக்க போய் பீரங்கியோட தயார் நிலையில் நிற்கிற போது உள்ள இருந்து ஒரு நாதம் கேட்குது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் பயந்து ஓடிட்டான் மாலிக் காபூருக்கு. ஆனா உள்ள இருந்து ஒரு நாதம் கேட்குதே, என்ன அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அங்கே லச்சையா என்கிற ஒரு நாதஸ்வர கலைஞர் நாதஸ்வரத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். மாலிக் காபூர் மொழிபெயர்ப்பாளரை பக்கத்தில் வச்சுட்டு கேட்குறான், எல்லாரும் பயந்து ஓடிட்டான், நீ யாருக்காக உட்கார்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்க? இப்போ லச்சையா என்கிற அந்த நாதஸ்வர கலைஞர் சொல்றாரு, அந்த ஆண்டவனுக்காக வாசித்து கொண்டிருக்கிறேன். உடனே மாலிக் காபூர் நகைச்சுவையா சொல்றேன்னு சொன்னா, யாருக்கு? இந்த கல்லுக்கா வாசிச்சுக்கிட்டு இருக்க? நீ வாசிக்கிறது இந்த கல்லுக்கா கேட்க போகுது? உடனே லச்சையா சொன்னார், நிச்சயமாக கல்லுக்கு கேட்கும். உடனே மாலிக் காபூர் சொன்னா, எங்க? உன் பக்கத்து தூண்ல இருக்கே இந்த கல் யானை, அதுக்கு கேட்குமா? வாசி அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணி ராகத்தை வாசித்தான். கல் யானையின் காதுகள் அசைந்ததுன்னு சொன்னா, பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. இந்த அற்புதமான செய்தியை மரியாதைக்குரிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் தன்னுடைய சஞ்சாரம் என்கிற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்னா, பக்தியிலும் தொண்டிலும் என்றென்றைக்கும் சிறந்தவர்கள் ஆண்கள் தான். சமீபத்தில் உக்ரைனில் ஒரு பெரிய போர் நடந்தது. எல்லாரும் பதுங்கு குழியில் போய் பதுங்கி இருந்தாங்க, அண்டர் கிரவுண்ட்லேயே இருந்தாங்க. அப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து போன மாணவர்களினுடைய பெற்றோர்கள் இங்கே பதைபதைப்போடு இருந்தாங்க. தான் பிள்ளை சாப்பிட்டுச்சோ இல்லையோ, என் பிள்ளை அங்கே எப்படி இருக்கான்னு தெரியலையேன்னு இருக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மனதிலும் அப்படியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த உக்ரைனில் எல்லா தமிழக மாணவர்களுக்கும்
ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த உரிமையாளர் இலவசமாக உணவு வழங்கி இருக்கிறார். அண்டர் கிரவுண்ட்ல தன் ஹோட்டலினுடைய அடித்தளத்தில் எல்லா மாணவர்களுக்கும் இலவசமாக உணவு வழங்கி இருக்கிறார். அந்த காணொளியை ஒரு இளைஞன் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்புனாங்க. அந்த ஆணுக்கு பின்னால் அன்னபூரணி தாயினுடைய படம் இருந்தது என்று சொன்னால், அன்னபூரணி சொன்ன தத்துவத்தை இன்றைக்கு வரைக்கும் நினைவில் வைத்து செயல்படுவது ஆண்கள் தானே. ஒன்றும் வேண்டாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய குடும்பம் தங்கள் சொத்து முழுவதையும் காஞ்சி மடத்துக்கு எழுதி வைத்தது. காஞ்சி மகா பெரியவர் சொன்னார், உங்கள் கடைசி காலத்தில் நீங்கள் மெக்கா பயணம் போவதற்கான செலவை காஞ்சி மடமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். இறைவன் ஒருவன்தான் என்கிற அற்புதமான தத்துவத்தை இந்த மண்ணில் விதைத்த காஞ்சி மகா பெரியவரை விட ஒரு உதாரணம் தேவையா? ஒரு பக்தர் வந்து மகா பெரியவர்கிட்ட கேட்டாரு, காமாட்சி சாப்பிட்றத நான் பார்க்கணும்னாரு. உடனே பெரியவா சொன்னார், உன் வீட்டில் தினமும் அடுப்பில் சட்டி வச்சு ஒலை கொதிக்கும் போது அரிசி எடுத்து போடுவல்ல, அப்போ ஒரு பிடி அரிசி எடுத்து பத்திரமா வை. ஒரு மாதத்தின் நிறைவில் அந்த அரிசியெல்லாம் வச்சு அன்னதானமாக பொங்கி இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் சாப்பாடு போடு, அவங்க சாப்பிட்றத பாரு, அதுதான் காமாட்சி அம்மன் சாப்பிடுவதற்கு சமம்னு சொன்னாருன்னா, இப்படி பக்தியை இந்த மண்ணில் எல்லோரும் பயன்படுகிற வகையில் பரப்பி சென்றவர்கள், என்றென்றைக்கும் பரப்பி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்கள் தான். நான் காரைக்குடியிலிருந்து வர்றேன். பக்கத்திலேயே குன்றக்குடி ஆதீனம்னு ஒன்று இருக்கு. சமீபத்தில் குன்றக்குடி அடிகளாரினுடைய அற்புதமான ஒரு செய்தியை படிச்சேங்க. சுனாமி வந்தபோது வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வாசலிலும் பிணங்கள் இருந்தது, நாகூர் தர்காவின் வாசலிலும் பிணங்கள் இருந்தது, கன்னியாகுமரி அம்பாளின் ஆலயத்து வாசலிலும் பிணங்கள் இருந்தது. அந்த எல்லா பிணங்களையும் ஒரு ஆதீன கர்த்தர் தொட்டு தூக்கி இறுதி மரியாதை செலுத்தி இருக்கிறார் என்கிற செய்தியை படித்த போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததுன்னு சொன்னா, இன்றைக்கும் பக்தியையும் தொண்டையும் நாள்தோறும் பரப்பிக் கொண்டிருக்கிற பணியை செய்கிறவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிற நடுவர் அவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னால் 1921 கும்பகோணத்தில் மகாமகம் நடந்தது. அங்கே அன்னதான சிவம் என்கிற ஒருவர் வருகிற லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு சமைத்து பரிமாறுகிற பணியை காஞ்சி பெரியவரினுடைய அழைப்பின் பேரில் செய்து கொண்டிருக்கிறார். 10 மாட்டு வண்டியில் சாப்பிட்டு போட்ட மிச்சங்களை கூட்டி பெருக்குவதற்காக துடைப்பங்கள் மட்டும் வந்துச்சான். அப்போ எத்தனை மாட்டு வண்டிகளில் அரிசி வந்திருக்கும், எத்தனை வண்டிகளில் காய்கறிகள் வந்திருக்கும். அவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடி கலைந்த பிறகும் கூட எந்த விதமான சண்டையும் சச்சரவும் இல்லாமல் அந்த கும்பகோணம் மகாமகம் ரொம்ப சிறப்பாக நடந்ததாம். அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்டாராம், ஐயா அன்னதான சிவம் அவர்களே, இவ்வளவு அழகா நேர்த்தியா உங்களால் இந்த தொண்டை எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு கேட்டபோது அன்னதான சிவம் சொன்னாராம், நானா செய்கிறேன், காஞ்சியில் இருக்கிற மகா பெரியவர் தான் இதை நிகழ்த்தி காட்டுகிறார்னு சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அற்புதமான பல அதிசயங்கள் இந்த மண்ணில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாள்தோறும் தருமபுரியை சார்ந்த குமார் என்கிற ஒரு இளைஞன் 100 பேருக்கு உணவை வழங்கி கொண்டிருக்கிறான் என்றால் காஞ்சி மகா பெரியவரின் பெயரில் இன்றைக்கும் அவன் பக்தியை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறான். சேலத்தில் அற்புதமான ஒரு சகோதரி, என் வாழ்நாளின் லட்சியம் 10,000 அனாதை பிணங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துவது என்று குன்றக்குடி அடிகளாரின் பெயரில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், கோயம்புத்தூரில் ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு மட்டும் தாய்ப்பால் இல்லை, தன் ஊரில் தாய் இல்லாத எல்லா பிள்ளைகளுக்கும் தாய்ப்பால் வழங்க வேண்டும் என்று சொல்லி தாய்ப்பாலை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார் என்றால், அந்த பெண்ணை ஊக்கப்படுத்தி வழிநடத்தி கொண்டு போகிற அவருடைய கணவர் பக்தியிலும் தொண்டிலும் இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் என்றென்றைக்கும் பக்தியையும் தொண்டையும் பெண்கள் செய்வதற்கு கூட ஆண்கள்தான் பக்கபலமாக இருந்து அவர்களை கரையேற்றி கொண்டிருக்கிறார்கள், காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அடுத்து வந்து பேச இருக்கிற இந்த 3 பேரும் ரொம்ப அழகா அற்புதமா பெண்கள்தான் என்றென்றைக்கும் பக்தியில் சிறந்தவர்கள்னு சொல்லி ரொம்ப அழகா நடுவரையே நம்ப வைக்க சில பொய்களை சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொய்களை எல்லாம் தன்னுடைய மெய்யான அறிவால் நடுவர் தவிர்த்து நல்ல தீர்ப்பைத்தான் இந்த மன்றத்தில் வழங்குவார். ஏனென்றால் நான் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற காரைக்குடியிலிருந்து வந்திருக்கிறேன்.
தவறான நீதி சொன்ன பாண்டிய மன்னனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்பவில்லை. இன்றும் என்றென்றும் பக்தி தொண்டில் சிறந்தவர்கள் ஆண்கள்தான் என்கிற தீர்ப்பை தரிசனம் டிஜிட்டலில் நடுவர் வழங்குவார் என்கிற நம்பிக்கையோடு இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு நீ நேரடியாகவே முட்டா பையன் திட்டிட்டு போயிருக்கலாம். இப்போ நான் எதெல்லாம் நான் அறிவு இருக்குன்னு நிரூபிக்கணுமா, அப்புறம் வீரம் இருக்குன்னு வேறு நிரூபிக்கணுமா? இவரை கூட்டி வந்ததுக்கு நம்மளை வச்சு செய்கிறாப்புல பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த டிஜிட்டல் வாயிலாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ் சமூகத்தினுடைய பட்டிமண்டபம்ங்கிறது ஏதோ ஒரு வேடிக்கை வினோத விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 15 மணித்துளிகள் அவர் பேசியதில் எத்தனை பெரிய மனிதர்களுடைய அடர்த்தியான செய்திகளை சொன்னார். ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. காஞ்சி பெரியவர், நான் தீர்ப்புரைக்குன்னு எடுத்து வச்சிருந்த நிறைய விஷயங்களை இப்போ சொல்ல போகிறேன். அடுத்து நித்யப்பிரியா தயாராகிட்டே தான் இருக்காங்க. என்னையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒன்றை தான் சகோதரி இருக்குது. அவருடைய 75வது ஆண்டு விழா ஊரே கோலாகலமாக கொண்டாடுது. நம்ம மைப்பா மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் போகிறாங்க. எல்லாம் முடிஞ்சு கிளம்பினோன்னே சாமி அப்படி உள்ளே போகிறாரு. 2 பத்திரிக்கைக்காரங்க கேட்டாங்க, சாமி ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, உங்களை பற்றி இது வரைக்கும் கிசுவே வரலையே, எப்படி சாமி அப்படின்னாங்க. ஒத்த வார்த்தை சொன்னார், அதான் மகான். அதுக்கு சந்தர்ப்பம் தராதபடி காமாட்சி என்னை டெய்லி பார்த்துக்கிறான். அது சரி சாமி, இந்த கையில் தண்டம்னு வச்சுருக்கீங்கள, என்றைக்காவது ஏண்டா தண்டத்தை எடுத்தோன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? என்னை விட சின்ன பிள்ளைங்க சமூகத்துக்கு நல்ல காரியம் பண்ணும்போது அவங்க திருவடியை சேவிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். இதுதானே மகான். சார், அன்னதானத்தை பற்றி அடித்து நொறுக்கினார் ராகவேந்திரன். அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுங்க. ராஜகோபாலாச்சாரியை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் எழுதுகிறார், ராஜாஜி இந்த மண்ணுக்கு நான் எதோ செஞ்சேன், ஆனால் எனக்கு பெரிய நிறைவில்லை. நான் 2 விஷயம் செஞ்சேன். சக்கரவர்த்தி திருமகன்னு எழுதினதை தொகுத்து நான் ராமாயணத்துக்கு விளக்கமும் மகாபாரதத்துக்கு விளக்கமும் தந்தது தான் என் வாழ்க்கையிலே நிறைவான பணி. 1968 எழுதுகிறாரு, குளத்து நீர், கங்கை நீர், கிணற்று நீர், இதுவும் நீர்தான், கங்கை நீரும் நீர்தான், 2மே தாகத்தை போக்கும், கங்கை பாவத்தை போக்கும். அதுபோல பிற விஷயங்களை எல்லாம் படித்தால் உங்களுடைய கல்வி தாகம் போகும். ஆனால் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்தால் உங்கள் பாவங்களும் போகும். அதில் தானே கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லை. வள்ளல் பெருமானை சொல்லும் போது எனக்கு கர்ணன் தான் நினைவுக்கு வருகிறான். எல்லா தானமும் பண்ணவன் சோறு கொடுக்கல, விண்ணுலகம் போனான் பசின்னா, ஆனால் பக்கத்தில் இருக்கவன் சொன்னான் ஆள்காட்டி வரல வச்சு கடிச்சுக்கன்னா. ஏண்டான்னா நீ கடினான்னா நிறுத்தினா பசி நின்று போச்சு. ஏன்னா நீ டெய்லி பொன் கொடுத்த, பொருள் கொடுத்த, மண் கொடுத்த, மணி கொடுத்த, எல்லாம் கொடுத்தடா, ஆனால் சோறு கொடுக்கல. அப்புறம் ஏண்டா அப்படின்னா. ஆனால் போர் வீரர்கள் 6 மணி ஆச்சுன்னா விளக்கு வச்சாச்சுன்னா, இப்போ மாதிரி டிவி எல்லாம் அப்போ கிடையாது. அதனால எல்லாரும் விளக்கு வச்சோடனே திருநீர் பூசி குங்குமம் வச்சு சாமி நமஸ்காரம் பண்ணுவாங்க. இப்போ விளக்கடிச்சு கதவை சாத்தி, அதுலேயும் சில பேர் எபிசோடு வாங்கி காசு வாங்கிட்டு அழுகிறாளுங்க. நம்ம காசை கொடுத்துட்டு அழுகிறோம். மறந்துடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. என் அன்புக்குரியவர்களே, ராஜாஜி எழுதினார், 6 மணி விளக்கு வச்சதுக்கப்புறம் யுத்தத்தில் சண்டை கிடையாது. போர் வீரர்கள்லாம் தட்டை எடுத்துகிட்டு சாப்பாட்டுக்கு வருவான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கூடாரத்தில் சாப்பாடு நடக்கும். ஆனால் ஒரே ஒரு கூடாரத்தில் தினசரி சாப்பாடு நடக்கும். அந்த கூடாரத்தை எல்லாரும் கிராஸ் பண்ணும்போது நீ உன் வீட்டு வாசல்லேருந்து சொல்லுவ, அதோ அந்த விதுரர் குடிசையில் சாப்பாடு, அதோ அந்த விதுரர் குடிசையில் சாப்பாடு, அதோ அந்த விதுரர் குடிசையில் நீ சோறு போடாட்டியும் போட்ட இடத்தை காமிச்சதுனால இந்த புண்ணியம்தான். அடுத்து அவர் இதெல்லாம் பேசுவார்னு நமக்கு தெரியாது. இவர் தான் பொன்னம்பல அடிகள். சாமி சொன்னது, நாகப்பட்டினத்தில் பொணத்தை தொட்டு தூக்கின போது பத்திரிகை ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி அவங்க பிணத்தை தொடலாமான்னு. இதுதான் அன்பே சிவம்ட்டார். இவருக்கு குருநாதர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் குன்றக்குடி அடிகளார்.
அவர் எழுதுகிறாரு, மனிதனே நீ வீட்டுக்குள் இருக்கின்ற போது இந்துவாக இரு, இஸ்லாமியனாக இரு, கிறித்துவனாக இரு, சமுதாயம் என்கின்ற வீதிக்குள் வருகின்ற போது இந்தியனாகவும் உலகத்தை பார்க்கும்போது மனிதனாகவும் வாழ கற்றுக்கொள்னார். மதங்களெல்லாம் மத நல்லிணக்கத்தை, எங்களுக்கு என்ன ஜாதி என்ன மதம் என்ன இன்னொன்று தெரியுமா, ஒரே ஒன்று தான் நாங்கள்லாம், யாருன்னா தமிழ்த்தாய் பெற்ற பிள்ளைகள். அந்த உணர்வு வேண்டாமான்னு அப்படியே அக்கா பேசினார். நானாக இருந்தால் நன்றி வணக்கம்னு துண்டு ஸ்லிப்பு எழுதி கொடுத்துட்டு போயிருப்பேன். நான் நித்யபிரியா அப்படி கிடையாது. அவர் பிஇஎம்இ தான், நானும் பிஇஎம்இ தான். அவருக்கு 2 புஸ்தகம் கிடைச்சா எனக்கு 4 புஸ்தகம் கிடைக்கும். நான் எங்கள் வீட்டுக்காரரையே ஒரு கை பார்த்தவ, இவர் என்னோட கூட பிறந்தவர், இவரை நான் ஒரு கை பார்க்க மாட்டேன்னா உங்கள் துணையோடு வருகின்றார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் தரிசனம் டிஜிட்டல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, அற்புதமான ஒரு தலைப்பு, அற்புதமான நாளில் சிறப்பான பேச்சாளர்கள் முன்னாடி பேசுறதுல பெரும் மகிழ்ச்சி. அதுலேயும் எனக்கு முன்பாக பேசின என்னுடைய தம்பி ராகவேந்திரன் ரொம்ப சிறப்பாக பேசினார். என்ன அதில்னா, ஆண்களுடைய பக்தி எதிர்பார்ப்பற்றது அப்படின்னார். நான் போன வாரம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். நாங்கள்லாம் சாமியை கண்ணை மூடி கும்பிட்டுட்டு இருந்தோம். எதிரில் இருந்த பையன் கோயிலுக்கு வெளியவே பார்த்துட்டு இருந்தான். குருக்கள் சொன்னார், அம்பாள் உள்ளே இருக்காருப்பா பாருங்க அப்படின்னா. எனக்கு தெரியும் நம்பால் வராளான்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் கண்ணை மூடி பூஜையை செய்யுங்கன்னார். ஓ, நீங்கள் இவாளெலாம் அம்பாள் கோஷ்டி, நீங்கள்லாம் நம்பாள் கோஷ்டியா? சரி சரி. ஆனால் அவர் இப்படி பேசுறதுல ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா கல்யாணம் ஒன்று ஆகி பெண்ணுன்ற ஒருத்தி உங்கள் வாழ்க்கையில் தரிசனம்னு கொடுத்தாதான் இருண்டு போகி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு வரும். அடுக்கடுக்காக பல பட்டியல்களில் சொன்னார். பக்தியில் எப்படி நாங்கள் சிறந்து இருக்கிறோம் நிறைய பேர் உதாரணத்திற்கு சொன்னார். நீங்கள் அடுக்கடுக்காக பல கோயில்களை கட்டலாம், ஆனால் அதற்கு அஸ்திவாரமாக இருப்பது பெண்கள், நாங்கள் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு பக்தினா என்னன்னே தெரியலைங்க. நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். நம்ம வலதுபுறத்திலிருந்து இடப்புறமா சுத்தணுன்றது தான் வழக்கம். ஒரு பையன் இடதுபுறத்திலிருந்து வலப்புறமா சுத்திட்டு வந்தான். நல்லா இருக்கு. நான் கேட்டேன், டே தம்பி, வலதுபுறத்திலிருந்து தான்ப்பா இடப்புறம் சுத்தணும், நீ தப்பா சுத்துறன்னு. எனக்கு தெரியும்க்கா, கோயிலுக்கு போகும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க 3 முறை கோயிலை சுற்றணும்னு. நான் தெரியாமல் 5 முறை சுற்றிட்டேன், அதனால தான் 2 முறை ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்கேன்றாங்க. ஆண்களுடைய பக்தி அந்த மாதிரி இருக்குது. கோவிலை கட்டுவதே ஆண்கள் தானே அப்படின்னாரு. நீங்கள் கோவிலை வேணா கட்டலாம், ஆனால் அந்த குடும்பத்தையே கோவிலாக மாற்றுவது பெண்கள்ங்க. கடைசியில் நாங்கள் 3 பேரும் பொய் பேச போகிறோம் அப்படின்னாரு. ஆனால் பாவம் அவரால் பேச முடியல. அதனால் கடைசியில் இறுதியாக பெண்கள் செய்யக்கூடிய தொண்டு என்னன்றதுக்காக எங்கள் அணிக்காக பேசிட்டு போயிருக்காரு பாருங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஐயா, பக்தினா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வெறும் கோயிலுக்கு போகிறதும் பூஜை செய்வது மட்டும் பக்தியா? அன்பு, பொறுமை, கருணை, நிதானம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுப்பது, அனுசரிப்பது, இந்த வார்த்தைகளுக்கும் ஆண்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நான் கேட்குறேன். ஆண்களுக்கு இந்த வார்த்தைக்கே அர்த்தம் என்னன்னு தெரியாதுங்க. ஒரு பஸ் வேகமாக போயிட்டு இருக்கு, உள்ளே இருக்கக்கூடிய பயணிகள்லாம் கத்துறாங்க, பஸ்ஸை நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு. டிரைவர் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் வேகமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. உள்ளே இருக்கக்கூடிய பயணிகள் டென்ஷன் ஆகிட்டு, ஐயா நிறுத்த போகிறீங்களா இல்லையான்றார். டிரைவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், ஐயா நீங்கள் சொல்கிற இடத்துலலாம் நிறுத்த முடியாது, கண்டக்டர் சொன்னால் தான் நாங்கள் விசில் அடித்தாதான் நிறுத்துவேன்றார். அதுக்கு பயணிகள் சொல்கிறாங்க, யோ கீழே விழுந்ததே கண்டக்டர் தான், அதை தெரியாமல் நீ ஓட்டிகிட்டு இருக்கன்றாங்க. இப்படி தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே ஆண்களுக்கு கவலை கிடையாதுங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, ஆண்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சாமியாராகவே போயிருக்கலாம், இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு நான் சன்னியாசியாவே ஆயிருக்கலான்வாங்க. இதற்கு பேர் பக்தியா? இப்படிப்பட்ட சாமியார்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு கவிதை படிச்சேங்க. கடலை போட வேண்டிய விவசாயிகள் திருவோடு ஏந்தி கொண்டிருக்க, திருவோடு ஏந்த வேண்டிய சில சாமியார்கள் கடலை போட்டு கொண்டிருக்கிறார்கள்னா ஆண்களுடைய பக்தி அப்படி இருக்குங்க. எங்கள் ஊரில் ஒருத்தன் எழுதினா, எங்கள் ஊர் சாமியார் வாயிலிருந்து லிங்கம் எடுத்தார், கையிலிருந்து விபூதி எடுத்தார், கடைசி வரை பெயில் எடுக்கவே முடியவில்லைங்க. ஐயா, இப்படி வீட்டில் சண்டை போட்டு துறவு போன ஏதாவது ஒரு பெண்ணை உங்களால் உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா? அப்படியே துறவு போயிருந்தாலும் அதற்கு காரணமாக இருப்பதும் ஆண்கள் தான். உதாரணத்துக்கு நம்முடைய காரைக்கால் அம்மையார்
இப்படிப்பட்ட தெய்வீக பெண்ணோடு என்னால் வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு கணவர் மறுமணம் பண்ணிப்பார். அப்படி இருக்கக்கூடிய கணவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு இறைவன் மீது கொண்ட பெரும் பக்தியின் காரணமாக பேயுருவு கொண்டு கைலாயத்திற்கு தலைகீழாக நடந்து போனான்றதுக்காக எம்பெருமான் ஈசனே என் அம்மையே என்று அழைத்தாள் என்று சொன்னால் அதுதாங்க பெண்களுடைய பக்தி. அன்னைக்கு ஒரு காரைக்கால் அம்மையார், இன்னைக்கு அதே தொண்டை வாழும் காரைக்கால் அம்மையாராக உமாராணின்ற ஒரு பெண் இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான ஒரு தோற்றம். மஞ்சள் புடவை அணிஞ்சிருக்காங்க, எந்த ஒரு ஆடை அணிகளும் கிடையாது. அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, ஏமா வெறும் மஞ்சள் புடவை அணிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு. தினம் தினம் இலவசமாக உணவு கொடுக்குறாங்க. முடியாத முதியவர்களுடைய மனித கழிவுகளை கூட அள்ளக்கூடிய வேலையை செய்கிறார்கள். எப்படி உங்களால் முடியுது? என்னுடைய சேவையை என்னோட குடும்பம் ஏற்றுக்கல. மஞ்சள் புடவை ஏமா அணியிறீங்க? நான் முதலில் என்னுடைய அழகை துறக்க விரும்புகிறேன். ஒருவேளை நான் வெள்ளைப்புடவை அணிஞ்சேன்னா நீ கைம்பெண்ணா, நம்ம மறுமணம் பண்ணிக்கலாமான்னு யாராவது கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி எந்த ஒரு கேள்விக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது. இந்த பிறவியை நான் எடுத்ததற்கு காரணமே சேவை செய்வதற்குன்னு சொன்னாங்கன்னா வாழும் காரைக்கால் அம்மையாக இருப்பது நம்மளுடைய உமாராணிங்க. நம்மளுடைய தம்பி சொன்னார், நாயன்மார்கள் 63 பேரில் 60 பேர்கள் ஆண்கள் தானே, ஆழ்வார்கள் அதிகமாக இருப்பது ஆண்கள் தானே. எண்ணிக்கையில் வேண்டுமென்றால் நீங்கள் பக்தியில் அதிகமாக இருக்கலாம், ஆனால் எண்ணத்தில் அதிகமாக பக்தியை கொண்டவர்கள் பெண்கள் நாங்கள் தாங்க. நீங்கள் இப்போ கூட கபாலி கோயிலுக்கு போங்க, 63 பேரில் 62 பேர் நிற்பாங்க, அம்மா மட்டும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் காரைக்கால் அம்மையாருடைய பெருமை. அதுலேயும் இந்த 60 நாயன்மார்கள்லையும் பெரும்பான்மையான நாயன்மார்கள் அவர்களுடைய தொண்டு செய்வதற்கு காரணமாக இருந்தது பெண்கள்ங்க. சிறு தொண்ட நாயனார் பெரும் தொண்டு செய்வதற்கு காரணமாக இருந்தது அவருடைய மனைவி. அப்புதி அடிகள் நாயனார் அவர் தொண்டு செய்வதற்கும் காரணமாக இருந்தது அவருடைய மனைவி. இப்படி பெண்கள் ஆண்களுடைய பக்திக்கு உதவியா இருக்கும். ஆண்கள் உபத்திரமா தாங்க இருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் நடுவர் அவர்களே, பெண்கள் ஆண்களுடைய பக்திக்கு தொண்டு செய்கிறார்கள், ஆண்கள் பெண்களுடைய பக்தியை தொந்தரவு செய்கிறார்கள். இதுதான் 2 பேருக்கும் வித்தியாசம். ஐயா, பதிபக்தி ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமாங்க. யார் பதிபக்தினா என்னன்னே ஆண்களுக்கு தெரியாது. கட்டின மனைவி பேரழகியாக இருந்தால் கூட அடுத்த பெண்களை பார்ப்பவர்கள் ஆண்கள். ஆனால் கட்டிய கணவர் பேரழகன் படத்தில் வர சூர்யா மாதிரி வளைஞ்சி நெலிஞ்சி மெலிஞ்சி குனிஞ்சி எப்படி இருந்தாலும் கட்டிய கணவனையே கதாநாயகனாக நினைப்பவர்கள்ங்க பெண்கள். ஏன் வாயை கொடுத்து இப்படி சமுதாயத்துக்கே கெட்ட பேரை எடுத்து வைக்கிறீங்க? தெரியாம சொல்லிட்டாருமா, மன்னிச்சு விட்டுருமா, விட்டா மண்ணவாரி தூத்திட்டு போயிடுவோம் போல இருக்க. அதுவும் மனைவி வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கணவர்களுக்கு அலாதி ஆனந்தம். சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுன்னா பார்த்துக்குங்களேன். அதை கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா. ஆனால் பெண்கள் அப்படி இல்லைங்க. ராமாயணத்தில் சீதை சொல்லுவா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னுவா. அன்னைக்கு ஒரு சீதை ராமனுக்காக காட்டுக்கு போனாள். ஆனால் இன்று பலாயிரம் சீதைகள் கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு தன்னுடைய இளமையை தன்னுடைய உணர்ச்சியை துறந்த துறவிகளாக கணவருடைய குடும்பத்திற்காக தொண்டாற்றி கொண்டு இருக்கிறார்கள்னு சொன்னா அதுதாங்க பெண்களுடைய பக்தி. ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஆண் குழந்தை எல்லா விஷயத்தையும் விளையாட்டா பார்ப்பான். ஒருத்தங்க விழுந்துட்டாங்கன்னா அவன் விழுந்து விழுந்து சிரிப்பான். காரணம், விழுந்தவர்கள் பொம்மையாகவும் நடப்பது விளையாட்டாகவும் நினைப்பான். ஆனால் பெண் குழந்தை யாருன்னா விளையாட்டாக சிரிச்சா கூட கூடவே சேர்ந்து அழுவா. காரணம், அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கக்கூடிய இயற்கையான தாய்மைக்குரிய குணம் பெண்களுக்கு இருக்குங்க. இப்படி நாங்கள் பெண்மையை தாயோடு ஒப்பிட்டு பேசுறதுனால 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றால்தான் தாயான்னு கேட்ட கிடையாதுங்க. எந்த இடத்தில் கருணையும் அன்பும் அக்கறையும் மலர்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் தாய்மை மலர்கிறது. அதனால தான் திருமணமே ஆகாத தெரேசாவை அன்னை தெரேசாவாக இந்த உலகம் கொண்டாடுகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் கருணையோடு இருப்பது பெண்கள்ங்க. இப்ப சமீபத்தில் ஹேமலதான்ற பெண்மணி, அவருடைய பையனுக்கு வெறும் 19 வயது தான் ஆகுது, நரேன்ற பேரு. சமீபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி இன்னும் 1 மணி நேரத்தில் அவருடைய மகன் இறந்து போறான்ற ஒரு செய்தி கிடைக்குது. எந்த தாயும் செய்யாத செயலை ஹேமலதா செஞ்சிருக்கிறாங்க. தன் இறந்து போவதற்கு முன்பாகவே தன்னுடைய மகனினுடைய இதயத்தில் இருந்து எலும்பு வரை 11 உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்துருக்கான்னு சொன்னா இதற்கு பேர் தொண்டு இல்லையா? இன்று நரேனுக்கு ஒரு ஹேமலதானா அன்று நரேந்திரனை சுவாமி விவேகானந்தராக மாற்றியது அவருடைய தாய் புவனேஸ்வரி இல்லையா? ஐயா, குரு பக்தி கூட எடுத்துக்குங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தாங்க அதிகமான குரு பக்தி இருக்குது. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த போகிறாங்க. பையன்கிட்ட சொல்கிறாங்க, டே தம்பி, இன்னைக்கு 10 பாட்டு நடத்த போகிறேன்டா,
பையன் சிம்பிளா சொல்றான், டீச்சர் 10 பாட்டுலாம் ரொம்ப போரு, ஒரு குத்து பாட்டு இருந்தா போடுங்கன்றாங்க. இது பரவாயில்ல. ஒரு எக்ஸாம் காலுக்குள்ள வாதியார் போயிருக்காரு, பையன் திமுக துணைன்னு போட்டிருக்கான். என்னடா தம்பினாரு, திருச்செந்தூர் முருகன் துணைன்னு போட்டு எழுதுறேன் இருக்கான். எய்த்த பையன் பேப்பரை பார்த்துருக்காரு, அவன் அதிமுக துணைன்னு போட்டிருக்கான். இது என்னடா தம்பினார், அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு எங்கள் அப்பா போட சொல்லியிருக்காரு சாருங்கிறான். உண்மையிலுமே குரு படுற பாடு படாத பாடு. ஐயா, ஒரு காலத்தில் டீச்சர் பசங்களுக்கு மார்க் போட்டாங்க. இப்போ பசங்க டீச்சருக்கு மார்க் போடுற அளவுக்கு பிள்ளைகள் வந்து மோசமாக இருக்காங்கன்னு சொன்னால், ஆண்கள் முன்னாடி பிள்ளைகள் பாடம் நடத்துகிறதே இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு பயமாக இருக்கேங்க. ஐயா, அனைத்து மதமும் சங்கமமாகும் ஒரே இடம் இறைவன்னு சொன்னவர். நம்பிக்கை ஆழமானால் கடலையும் தாண்டலாம் என்று போதித்த இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீகவாதி நம்மளுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் வந்து மகா சமாதி அடைந்த பிறகு அவருடைய தொண்டை, அவருடைய சீடர்களுக்கு வழி நடத்தியது தூய அன்னை சாரதா தேவிங்க. இப்படி கணவருடைய கடமையை தொண்டை தொடர்ந்து செய்து வருவது அவருடைய துணைவியாக இருப்பவர்கள். அன்று அன்னை சாரதா தேவினா இன்னைக்கு மேஜர் நிகிதா அவர்கள் தேசபக்தியோடு தன்னுடைய கணவர் புல்வாமா தாக்குதல்ல மேஜர் விபூதி சங்கர் இறந்துடுறார். திருமணமாகி 6 மாசம்தான் ஆகுது, குழந்தை இல்லை. அந்த அம்மா திருமணம் பண்ணிக்கல, வேறு வேலைக்கு போகல. கணவர் பணியாற்றிய அதே இராணுவத்தில் அந்த அம்மாவும் பணிக்கு சேர்றாங்க. நிருபர்கள் போய் கேட்குறாங்க, ஏம்மா எப்படி உங்களால் முடிஞ்சுது, உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு. அப்பொழுது மேஜர் நிகிதா சொன்னது, என் கணவருடைய குழந்தையை என் வயிற்றில் சுமக்கவில்லை என்றாலும் அவர் நேசித்த இந்தியாவை நான் என் மனதில் சுமக்கிறேன்னு சொல்றா பாருங்க. அதற்கு பேர் தாங்க தொண்டு. இப்படி ஆலய பக்தியாக இருக்கலாம், பதி பக்தியாக இருக்கலாம், குரு பக்தியாக இருக்கலாம், தேச பக்தியாக இருக்கலாம். இப்படி அத்தனை பக்தியிலும் சிறந்து விளங்குபவர்கள் பெண்கள் தான் நடுவர் அவர்களே. நான் இறுதியாக 2 செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஐயா, உலகத்தில் ஆண் இல்லாமல் பெண் கிடையாது. மூர்த்திகள் கூட முப்பெரும் தேவியினை விலகி இருக்க முடியலைங்க. பிரம்மா தன்னுடைய நாவில் சரஸ்வதி தேவியை வைத்திருந்தாள். நம்மளுடைய மகாவிஷ்ணு மகாலட்சுமியை தன்னுடைய இதயத்தில் வச்சிருந்தாரு. சிவபெருமான் தன்னுடைய பாதியையே பராசக்திக்கு கொடுத்துட்டார். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, பெண்களை இதயத்தில் வைத்து அவள் சொல்படி நடந்தால் பாதி பிரச்சனையே நமக்கு கிடையாது. அதுதான் இதை உணர்த்துகிறது. நேத்திக்கு ஒரு கவிதை படித்தேன், ஒருத்தன் சொல்கிறான், பிரம்மா தன்னுடைய மனைவி சரஸ்வதிக்கு நாக்கை கொடுத்தாள், விஷ்ணு தன்னுடைய மனைவி லக்ஷ்மிக்கு இருதயத்தை கொடுத்தார், சிவன் தன்னுடைய மனைவி பார்வதிக்கு தன் உடம்பில் பாதியை கொடுத்தான், நான் என்னையே உனக்கு தருகிறேன் என்றேன், நீ சொல்கிறாய் நீ வேண்டாம், உன் பையில் இருக்கும் பர்சே போதும் என்கிறார். ஐயா, ஆண்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது பெண் தரிசனம் தருகிறாளோ அப்பொழுதுதான் ஆணுடைய வாழ்க்கையே சரியான பாதைக்கு போகுதுங்க. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் புனிதவதி, கமலவதி, திலகவதி. சைவ சமயத்தினுடைய 3 ரத்தினங்கள்னு அவங்கள சொல்றாங்க. நம்மளுடைய புனிதவதி நல்ல பதிபக்தியோடு இருந்தாங்க. பிறகு சைவ சமயத்தை வளர்த்தெடுத்த பெரும் பங்கு புனிதவதியை சாரும். கமலவதி நல்ல தாயாக இருந்தாள். சிறு நாளிகை கழித்து பிறந்தால் தன் மகன் பல சிவாலயங்களை கட்டுவான் என்பதற்காக தன்னை தலைகீழாக கட்டி கொண்டவள் கமலவதி. திலகவதி நல்ல தமக்கையாக இருந்து திருநாவுக்கரசரை நல்வழிக்கு கொண்டு வந்தாள். இப்படி ஒரு பெண் தாயாக, தமக்கையாக, தங்கையாக, துணைவியாக, மகளாக, ஒட்டுமொத்தமாக தாயுமானவளாக இருந்து ஒரு ஆணை வழி நடத்துவது பெண்ணாக இருக்கிறாள் என்பதனால் அன்றும் இன்றும் என்றும் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் பெண்களே என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக பட்டிமண்டபத்தை பொறுத்த வரைக்கும் 6 பேர் பேசிய பிறகுதான் பெரிய ஒரு ஆரவாரம் கிடைக்கும். ஆனால் இந்த பட்டிமண்டபத்தில் முதல் சுற்றுலேயே நம்மளுக்கு தலை கிருகிருன்னு சுத்த வச்சுட்டாங்க. ராகவேந்திரன் பந்துக்கு பந்து 4 அடித்தார்னா, என் அருமை தங்கை நித்யபிரியா பந்துக்கு பந்து 6 அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு சரி, பக்தி அப்படின்னா அடுத்து தொண்டுங்கிறாங்க, அன்றுன்னா அவங்க இன்றுங்கிறாங்க. அப்போ என்ன செய்யுது, பக்தி தொண்டு அன்றும் இன்றும் என்றும் ஆண்களேன்னு அப்படி எடுத்து நிறுவ வேண்டிய பொறுப்பு தன்னுடைய நாவில் சலங்கை கட்டி தமிழால் நர்த்தனம் ஆட வருகின்றார் எங்களுடைய அன்பு தம்பி, தமிழுக்கு கிடைத்த தும்பி, எங்களுடைய நாராயண கோவிந்தன். உங்கள் கைத்தட்டலோடு. என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. ஆன்மீகத்துக்கும் ஆண்டவனுக்கும் ஆண்பால் பெண்பால் எல்லாம் தெரியாது. அவன்பால் அன்பால் வருகிற எல்லோரையும் அவன் அரவணைத்துக் கொள்வான்.
அப்ப ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கு நீங்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்க வேண்டும் என்பதல்ல, நல்ல ஆன்மாவாக இருந்தால் போதும். அதனால்தான் காரைக்கால் அம்மையார் பாடினார், பெண் அல்ல, ஆண் அல்ல, பேடு அல்ல, மூடத்துள் உள் நின்ற சோதி ஒருவருக்கு கண்ணின்றி காணும் செவியின்றி கேட்கும் அண்ணல் பெருமையை ஆய்வது மூப்பே என்று பாடினார். அப்ப ஆண் பெண் பேடு என்ற வேறுபாடு ஆன்மீகத்துக்கு இல்லைன்னா இந்த தலைப்பு எதுக்கு? நல்ல விஷயத்துல போட்டி நல்லது தானே. 2 திருடன் போட்டி போட்டு மாத்தி மாத்தி திருடினா தான் தப்பு, 2 நல்லவன் போட்டி போட்டு மாத்தி மாத்தி நல்லது பண்ணா தப்பு இல்லை. இன்னொன்றும் சொல்லுகிறேன், நல்ல காரியங்கள்ல பொறாமை தான் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் தண்ணீர் பந்தல் வைக்கிறாரு, நீங்க பார்த்துட்டு போய் அதுக்கு பக்கத்திலேயே பெருசா ஒரு நீர்மோர் பந்தல் வச்சா அது போட்டி. அவர் வெளியில போயிருக்க நேரம் பார்த்து கல்லை கொண்டு பானையை உடைச்சா அது பொறாமை. அப்ப நல்ல விஷயங்கள்ல ஆரோக்கியமான போட்டி இன்றியமையாத தேவை. அதனால் இந்த தலைப்பும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. இப்ப என்ன போட்டினா, ஆண்களா பெண்களா, யார் சிறந்தவர்கள்னு கேட்கிறாங்க. யாருங்க சிறந்தவன்னா யாரு? எல்லோரும் செய்கிற காரியத்தை எல்லோரும் செய்கிற மாதிரி செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா செய்யறவன் சிறப்பானவன். ஏன்னா வெற்றியாளர்கள் வித்தியாசமானவற்றை செய்வதில்லை, எல்லோரும் செய்வதைத்தான் செய்கிறார்கள், கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறார்கள்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஐயா பேசுகிற போது சொன்னாங்க, கார்த்திகைக்கு பின்பு மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின்பு கொடையும் இல்லைன்னு பழமொழி. கர்ணன் யாரு? மகாபாரதத்தில் வருகிற ஒரு பாத்திரம். ஏன் மகாபாரதத்திலேயே கர்ணன் மட்டும்தான் தான தர்மம் செஞ்சானா? தர்மத்தின் தலைவன் தர்மன் பண்ணலையா? கேட்க கேட்க கர்ணன் கொடுத்தான், கேட்காமலேயே தேசத்தை தூக்கி கொடுத்த துரியோதனனுடைய தானம் பெரியதில்லையா? அப்புறம் ஏன் கர்ணனுக்கு மட்டும் இந்த சிறப்பு தெரியுமா? இன்னைக்கு சில பேர் தான தர்மம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? கார்ல போறது, அதுக்கு கொடுத்தியா, இதுக்கு கொடுத்தியா, இந்த அது வாங்கிருச்சான்னு எதுக்கு 10 பைய கொண்டே கொடுக்கறதுக்கு ஆடு மாடு மாதிரி நடத்துறாங்க. ஆனா அன்னைக்கு பாருங்க, கர்ணன் ரத்தம் கசிய கிடக்குறான், அந்தனர் வேடத்தில் கண்ணன் வர்றான். கண்ணன்ட்ட என்ன தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை கர்ணன் சொன்னா, என்னால் கொடுக்க முடியாத எதையும் கேட்டு விடாதீர்கள் சொன்னான். இந்த ஒரே ஒரு குணம்தான் கர்ணனை மற்ற கதாபாத்திரங்களில் எல்லாம் உயர்த்தி தான தர்மத்தின் அடையாளமாக காட்டியது. அவன் சிறந்து விளங்கினான். அப்ப ஆன்மீகத்தில் யார்? தொண்டில் கர்ணனை சொல்லுகிறோம், ஆன்மீகத்தில் யார்? நெருப்பில் இறக்கிய போது, அப்படி சுண்ணாம்பு கால்வாயில் இறக்கிய போதும் பாடுகிறான், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வீங்கில வேணிலும் ஊசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசா உந்தன் இணையடி நீழலேன்னு பாடினாரு. கடல்ல கட்டி எரிகிற போது கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயமேனு பாடினார். அப்படித்தான் அபிராமி பட்டர் பாடினார். அப்ப இறக்கும் தருவாயில் இருக்கிற போது கூட இறைவனை வேண்டியவர்கள் ஆணடியார்கள் தான். அப்ப ஆணடியார்களுடைய தொண்டு தானே, பக்தி தானே சிறப்பானது. இன்னும் பாருங்க, பெண்கள் பக்தி செய்தார்கள் உண்மைதான், ஆனால் ஆண்கள் தான் பக்தியில் தொண்டையும் செய்தார்கள் இல்லையா? படிக்காசு வாங்கி, படிக்காசு வாங்கியது ஆன்மீகம், படிக்காசு வாங்கி மக்களுக்கு உணவளித்தார்கள்ல, இதுதான் பக்தியும் தொண்டும். ஒன்று எல்லோரும் சொன்னார்கள், நம்முடைய காஞ்சி மகா பெரியவரை பற்றி அவர் ஒரு சட்டத்தை வைத்திருந்தார். பொதுவாக அவருடைய ஆசி பெற்று நடக்கிற திருமணங்கள்ல ஆச்சாரிய சுவாமிகளின் அனுகிரகம் பெற்று நடக்கிற திருமணம்னு எழுதியிருக்கோம். ஒருவேளை அந்த திருமணத்தில் வரதட்சணை கொடுக்கப்பட்டிருந்தாலோ வாங்கப்பட்டிருந்தாலோ அந்த வரிகள் பத்திரிகையில் இடம்பெறக்கூடாது என்று கட்டாயமாக தெரிவித்தார். இது இல்லையா அங்க தொண்டு? கண்ணப்பரை பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊர் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற அதே குன்றக்குடியில் அதே குன்றக்குடி அடிகளார் என்ன தெரியுமா செய்தார்? அந்த கண்ணப்பருடைய பெயரால் ஆண்டுதோறும் கண்தான முகாம் நடத்துகிறார். ஆன்மீகத்தில் தொண்டை வைத்தவர்கள் ஆண்கள் தானே. அப்ப ஆன்மீகத்திலும் தொண்டிலும் அன்றும் இன்றும் என்றும் சிறந்து விளங்குபவர்கள் ஆண்கள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன பெரிய வேறுபாடு வேண்டும்? பாருங்க, படைக்கிற ஆற்றல் 2 பேருக்கு தான் உண்டு. ஒன்று இறைவன், மற்றொருத்தி தாய். அதனால்தான் 2 பேருக்குமே கருவறை இருக்கிறது. அழிக்கும் ஆற்றல் 2 பேருக்கு இருக்கிறது, ஒன்று இறைவன், மற்றொன்று இயற்கை. ஆனால் இது 2க்கும் இடைப்பட்ட ஒன்று இருக்கிறது, இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்க செய்தல். இந்த இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்க செய்தல் என்கிற ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இறைவனை விட்டால் இறைவன் மீது அதீத பக்தி கொண்ட 3 பேருக்கு தான் இருந்தது. அந்த 3 பேர் தான் தேவார மூவர் இல்லையா? அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். நாகம் தீண்டிய பிள்ளையை நம்முடைய திருநாவுக்கரசர் பதிகம்பாடி உயிர்த்தல செய்தார் இல்லையா? செம்பு கலசத்துக்குள் எலும்பாகவும் சாம்பலாகவும் இருந்த பெண்ணை தன்னுடைய பாடலின் மூலமாக உயிர்த்தல செய்தார் திருஞான சம்பந்தர். ஒருத்தர் என்ன பண்ணாரு? பாம்பு தீண்டிய பிள்ளையை பாட்டு பாடி உயிர்த்தல செஞ்சுட்டாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு? கலசத்திற்குள் சாம்பலாக இருந்த பூம்பாவையை பெண்ணாக எழுப்பி காட்டினார். இவற்றை விட மிஞ்சி போனார் ஒருத்தர், ஒருபடி மேலே போயிட்டாரு. ஏன்? முதல்ல நாகம் தீண்டிய பிள்ளை இருந்தது, அந்த பிள்ளைக்கு ஒருத்தர் உயிர் கொடுத்தாரு. சாம்பலாய் போன சாம்பல் இருந்தது, அதற்கு ஒருத்தர் உயிர் கொடுத்தார். அடுத்து சுந்தரர் வர்றார். அவினாசியில
ஒரு குழந்தையே ஒரு முதலை விழுங்கிருது. சம்பவம் முடிஞ்சு போச்சு, பல வருஷங்கள் கடந்து போயிருது. விழுங்கப்பட்ட குழந்தையும் இல்லை, விழுங்கிய முதலையும் இல்லை, அது இருந்த குளமும் இல்லை, அதுக்கான தடமும் இல்லை. இது நமக்கு என்ன சொல்லுகிறது? நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பது தமிழர்களுக்கு ஒன்றும் புதியதல்ல என்பதை நமக்கு சொல்லுகிறது. இப்ப இங்க சுந்தரர் போறார், போய் பார்க்கிறாரு. இந்த சம்பவத்தை பார்த்தவுடன் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? முதல்ல அந்த குளத்தை கொண்டு வந்தார், குளத்துக்குள்ள அந்த முதலையை கொண்டு வந்தார், முதலையின் வாய்க்குள்ள அந்த சிறுவனை கொண்டு வந்தார். அந்த சிறுவனுக்கு அன்றைக்கு இருந்தால் என்ன வயது இருக்குமோ அந்த வயது சிறுவனாக அவனை வெளியே எடுத்து வந்தார்னு சொன்னா, அன்பு உறவுகளே, இறந்து போன ஒருவனுக்கு உயிர்ப்பிக்கும் ஆற்றலை இறைவன் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவனுடைய பக்தி தானே இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த பக்தியாக இருக்க முடியும். அப்ப ஆண்களின் பக்தி தான் உலகத்தில் ஆகச்சிறந்த பக்தி இல்லையா? ஒரு அழகான வரி உண்டு, ஆட்டுவிக்கின்றான் ஆடுகின்றேன், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. ஏன்? இறைவன் நம்மை ஆட்டுவிக்கின்றான், நாம் ஆடுகிறோம். ஆனால் ஆணடியார்கள் இறைவனையே ஆட்டுவித்திருக்கிறார்கள். நம்முடைய திருமலிசை ஆழ்வார் இருக்கிறார்ல, அவரு காஞ்சிபுரம் கோயிலில் இருக்கிற பெருமாளை பார்த்து, எப்படி காஞ்சிபுரத்தில் பெருமாள் படுத்திருக்கிறாரு, அவரை பார்த்து பாடுறார், கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னோடனே பெருமாள் பாயை சுருட்டி கையில் வச்சுட்டு நடந்து போயிட்டார். நம்முடைய ஓரிக்கை இன்றைக்கும் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. பெருமாள் ஓர் இரவு தங்கிய இடம் ஓரிக்கை. மறுநாள் திருப்பி பாடுறாரு, கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா மீண்டும் நீ கிடக்க வேண்டும், காஞ்சிபுரத்தில் போய் படுத்துட்டாரு. இந்த ஆள் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து என்ன சொல்லுவான்னு தெரியாதுன்னு இப்படி படுத்திருந்தவர் திசையை மாற்றி படுத்துட்டார். பாருங்க, இதோட நிறுத்தல திருமலிசை ஆழ்வார். கும்பகோணத்துக்கு போறாரு, அங்க இருக்க பெருமாளை பார்த்து பாடுறார், நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் விலங்கு மால் வரை சுரம் கடந்த கால் பறந்த காவிரி குடந்தையில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு. என்ன தெரியுமா சொல்றாரு? பெருமாளை திட்டுறார். பெருமாள் எந்திரிக்க போறாரு, இவருக்கு மனசு கேட்கல, தாய் உள்ளம்ல, வேண்டாம் படி எந்திரிச்செல்லாம் பேச வேண்டாம், படுத்தபடியே தலையை மட்டும் தூக்கி பேசுறான்னாரு. இன்றைக்கும் வேறு எங்குமே இல்லாத ஒரு கோலம் அங்கு இருக்கிறது. படுத்தபடி தன்னுடைய தலையை தன்னுடைய கையால் தாங்கிய உத்தான சயனம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இறைவனையே ஆட்டுவித்தவர்கள் ஆணடியார்கள் இல்லையா? பொதுவாக அவங்க சொன்னாங்க, பெண்களுடைய பக்தி எப்படிப்பட்டது, ஆணுடைய பக்தி எப்படிப்பட்டதுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் நடைமுறையாக உண்மையாக நடந்த ஒன்று சொல்கிறேன். எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க மேரி அக்கா தலைமையில் ஒரு 10 பேர் சேர்ந்து இயேசு ஆழ்ந்த இடத்தை எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டீங்களாக்கான்னு நான் கேட்டேன். எல்லாம் போன தம்பி, இந்த ஜெருசலம் கடலில் மட்டும் நாங்கள் படகுல போகலைன்னாங்க. என்னாச்சுக்கான்னு கேட்டேன். இல்லை தம்பி, நாங்கள்லாம் போய் நின்னோம், படகு வந்துச்சு, படகுல ஏறுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டோம், ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. உடனே நான் தான் என்ன சொன்னேன், படகுக்காரன் இவ்வளோ காசு கட்டதுனால தான் இயேசு தண்ணியில் படகுல போகாமல் நடந்தே போயிட்டார் போல, நம்ம திரும்பி போயிடுவாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் இல்லையா? ஆனால் ஆண்களின் பக்தி எப்படிப்பட்டது தெரியுமா? எங்கள் காரைக்குடியில் பிறந்த கண்ணதாசன் பாடினான், கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம்னாரு. இருப்பதை கொடுப்பது தான தர்மம், இருப்பதையெல்லாம் இறைவனுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தில் வாழ்வதுதான் ஆண்களுடைய பக்தி. இந்த பக்தி தான் ஆண்களை நிறுத்தி வைத்திருக்கிறது. நான் சொன்னேன், ஆண்டவனுக்கு ஆர்டர் போடுறவன். இந்த செய்தியை நிறைவாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாருங்க, எம்ஜிஆரை அவருடைய தொண்டையில் தோட்டா துளைத்து விட்டது, இனி அவரால் பேச முடியாது என்கிறார்கள். அவருக்கு படம் எடுப்பதற்காக பணம் கொடுத்த ப்ரொடியூசர்கள்லாம் பணத்தை திருப்பி வாங்கிடுறாங்க. எல்லோருக்கும் பயம், இனி எம்ஜிஆர் எழுந்து வரமாட்டாருங்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கையில் பணத்தை தூக்கிட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு போறாரு. யாரு? நம்முடைய சின்னப்ப தேவர். ஒரு வீட்டுக்கு போய் இப்படி பணத்தை வைக்கிறாரு, வச்சுட்டு உங்களுக்கு முருகன்ட்ட வேண்டி இருக்கிறேன், உங்களுக்கு தொண்டை சரியாயிரும், நான் இறைவனை வேண்டிட்டேன், அவர் கண்டிப்பாக சரி பண்ணிடுவார், நீங்கள் ஏன் படத்தில் நடிக்கிறீங்க, நான் முருகன்ட்ட சொல்லிட்டேன், என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன், நீ அவருடைய தொண்டையை சரி பண்ணணும், இல்லைன்னா எம்ஜிஆரை துப்பாக்கி வைத்துத்தான் துளைத்தார்கள், நான் உன்னை பீரங்கி வச்சு நொறுக்கிற வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அதே போல் உயிர் தெழுந்து வந்தார், எம்ஜிஆர் மீண்டும் நடித்தார். பாருங்க, இறைவனுக்கு ஆர்டர் போடுகிற இடத்தில் இருந்தவர்கள் ஆணடியார்கள். காரணம், அது அதிகாரம் அல்ல, இறைவனிடத்தில் அவர்களுக்கு இருந்த அபரிவிதமான அன்புதான் என்று சொன்னால், அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் தொண்டாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் தங்களையே தருபவர்கள் ஆண்கள் தான். அதனால் ஆண்களுடைய பக்தி தான் ஆகச் சிறந்தது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பீரங்கியை வச்சு தொலைச்சிருவேன்னு சொன்னார்னா சாமிக்கும் அவருக்குமான அந்த உறவு எப்படி இருக்குது? அது ஒன்றும் புதுசில். அவனுக்கு முன்னாடியே யார், முருகனுக்கு முன்னாடி எங்கள் பாட்டை சண்டை போட்டான், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு கேட்டதில்லை. இவை அருள்வதில் உனக்கேனும் தடை உள்ளதோன்னா, எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உடைத்தல் இமைப்படுத்தும் சோராதிருத்தல் தான். பாரதி பராசக்தியின் மைந்தன். அவள்கிட்ட இதை செய்வியா மாட்டியா, செய்கிறதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எப்படி? நான் பீரங்கியிலிருந்து தோட்டாக்கள் வந்திருப்பதை பார்த்திருக்கிறேன். இன்றைக்குத்தான் ஒரு பீரங்கியிலிருந்து தமிழ் முழக்கமாக வெளியில் வந்ததை பார்த்து
ராகவேந்திரன் ஒரு ஸ்டைல்னா, நாராயண கோவிந்தன் ஒரு ஸ்டைலு, இப்போ எங்கள் சகோதரி நித்யபிரியா ஒரு ஸ்டைல்னா, அடுத்து அவர் பாம்பை பற்றி முதலையை பற்றி பேசுனீங்கல்ல, அடுத்து இப்போ பட்டிமன்றத்துக்கு ஒரு அணகுண்டா வரப்போகுது. இது ஆரோக்கிய அணகுண்டா, எங்களுடைய அன்பு அணகுண்டா, அறிவு அணகுண்டா, இன்னும் சொன்னால் இது ஒரு நகைச்சுவை அணகுண்டா. இவ்வளவு ஆற்றல்களை பெற்ற, ஒரே வரியில் சொல்கிறேன், மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என் தங்கை மலர்விழி. இப்போ நாராயணனை கிழிக்க இல்லை, டாரு டாராக கிழிக்கிறதுக்கு வராங்க. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அந்த கோடி புண்ணியத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற தரிசனம் டிஜிட்டல் டிவிக்கு எங்களுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற தம்பி வாய்த்தது ராமனுக்கு, தாரம் வாய்த்தது வள்ளுவருக்கு, பேர் வாய்த்தது சடையப்பருக்கு, பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு, நல்ல நடுவர் வாய்த்தது எங்களுக்கு என்ற பெருமைக்குரிய நடுவர் அவர்களே. நான் பதறிட்டேன் ஒரு நிமிஷம். இன்னும் உங்களை மிகைப்படுத்தி சொல்லணும்னா, நீங்கள் சிரிப்பில் எம்ஜிஆர், நடிப்பில் நம்பியார், பக்தியில் வாரியார், தத்துவத்தில் பெரியார், உட்கார்ந்தா பிள்ளையார். உலகத்தில் என் தங்கச்சி மலர்விழி மாதிரி அடுத்தவங்களை அசிங்கப்படுத்த யாராலையும் முடியாது. யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த தரிசன டிஜிட்டலில் என் பொண்ணு பார்த்தா உங்களுக்கு ஒரு உம்மா கொடுத்துருவா. அந்த யானையை நல்லா சொன்னம்மா, நல்லா சொன்னம்மான்னு. எண்ணனி எதிரணி ஆற்றல் மிகுந்த அறிஞர் பெருமக்களை, இந்த அருமையான நிகழ்வை ரசித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களை, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான தலைப்பு, அன்றும் இன்றும் என்றும் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கு ஏன் தம்பி இவ்வளவு ஆக்ரோஷமா பேசிட்டு போனாரு? உண்மையிலே நாராயண கோவிந்தன் பேசும்போது எனக்கு அப்படி உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீரெல்லாம் வந்துச்சு. ஏன்னா அவர் ஆண்களேன்னு பேசினா 1 மணி நேரம் பேசுவார், பெண்களேன்னு பேசினாலும் 1 மணி நேரம் பேசுவார், தலைப்பே இல்லாட்டி 3 மணி நேரம் பேசுவார். ஆண் அடியார்களை பத்தி அப்படி பக்தி பூர்வமா அருமையா பேசினார். ஆனா அந்த ஆண் அடியார்கள் யாருங்கிறத ஒரு அடியார் சொன்னாருங்க பாருங்க, அதுதான் ஔவையார் என்கின்ற அடியார் சொன்னார். யார் பெரியவர் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்கப்படுது. அவங்க சொல்றாங்க, யார் பெரியவர்? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறும் முனியுள் ஒடுக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோர், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ ஆதிசேஷன் ஒருதலை பாரம், ஆதிசேஷனோ உமையின் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனுள் அடக்கம், இறைவனோ தொண்டருள் அடக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. நாராயணன் நீங்க கிளம்பலாம்னா எதுக்கு வேஸ்ட்? தொண்டர்கள் பெருமையை சொல்லனா கூட ஒரு பெண் தொண்டர் வர வேண்டியது இருக்கு. ஆமா, என் தம்பி வந்த உடனே சுயநலமா நாங்க பக்தி செய்வோம், அதுக்கு ஒரு குண்டர் நடுவரா இருக்க வேண்டியிருக்கு. ராகவேந்திரன் பேசும்போது பெண்களின் பக்தி சுயநலமான பக்தி அப்படின்னார். உண்மையிலே மனசு தொட்டு சொல்லுங்க தம்பி, நீங்க சாமி கும்பிடும்போது என்ன கும்பிடுவீங்க? நான் நல்லா இருக்கணும், எனக்கு அரசியல் குரு நல்லா இருக்கணும், என் தலைமை நல்லா இருக்கணும், என் நடிகை நல்லா இருக்கணும், இப்படின்னு சாமி கும்பிடுறது ஆண்கள் பக்தி. ஆனா பெண்கள் பக்தி என்ன தெரியுமா? முதல்ல நான் நல்லா இருக்கணும்னு கேட்க மாட்டோம், அவரு நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், இப்படி அடுத்தவர்களுக்காக பக்தி செய்வதுதான் பெண்களின் குணம் இல்லையா நடுவர் அவர்களே? என்ன உங்கள்ட்ட பக்தி? வந்த உடனே நாங்கள் கோயிலை கட்டுகிறோம், நீங்கள் பூ கட்டுகிறீர்கள். ஒன்று தெரிஞ்சுக்க தம்பி, பெண்களுக்கு பூ தொடுக்கவும் தெரியும், போர் தொடுக்கவும் தெரியும், கோயில் கட்டவும் தெரியும். ஒரு இந்த திருவண்ணாமலை கோபுரம் இருக்குல்ல, அதுல வடக்கு கோபுரத்தை கட்டியது அம்மணி அம்மாள் என்கின்ற ஒரு அம்மாள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. திருவாரூர் கோயில் தான் பெரிய கோயில்னு சொல்றாங்க. அந்த திருவாரூர் கோயிலை கட்டியது யார் தெரியுமா தம்பி? ராஜராஜ சோழனுடைய பாட்டி செம்பியன் மாதேவி என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ராஜராஜன் சோழன் கட்டிய அந்த தஞ்சாவூர் கோயில் எழுவதற்கு காரணமாக இருந்தது ராஜராஜ சோழனுடைய தமக்கை குந்தவை நாச்சியார் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அப்ப எங்களுக்கு கோயில் கட்டவும் தெரியும், பூ கட்டவும் தெரியும் என்பதனை இந்த ஆண்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். ஏயா இப்படி வந்து வந்து வாயினா வாயை கொடுத்து அசிங்கப்பட்டு நொந்து நொம்பளப்பட வைக்கிறீங்க?
நடுவர் அவர்களே, அன்னைக்கு ஒரு சமய சொற்பொழி ஒரு ஊர்ல நான் பேசிட்டு இருக்கேன். சரி. முதல்ல இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஒரு பையன் எந்திரிச்சு என்ன 300 கிலோ இருப்பாரா அப்படின்னு கேட்கிறான். இவ்வளோ கஷ்டம். சரி, இவனுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாதான் பக்தி வரும்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போனா கோயில்ல மணி கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மணியை பார்த்து ஒரு பையன் சொல்றான், எம்மா பெரிய பெல் ஐக்கான், இதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறான் நடுவர். எம்மா பெரிய பெல் ஐக்கானா? வாழ்க்கைனா என்னன்னு அவன்கிட்ட கேட்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்றதை பத்தி உங்கள்கிட்ட கேட்டிருக்கான் பாருங்க. வாழ்க்கைனா என்னன்னு அவன்கிட்ட கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? பிரம்மா ஒரு போஸ்ட் போடுறாராம், விஷ்ணு அதை லைக் பண்றாராம், சிவபெருமான் அதை டெலீட் பண்ணிட்டே போறாராம். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறான். பக்தியை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? ஆனால் பெண்கள் பக்தி எது தெரியுமா? உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் போதும் எழும் போதும் இறைவனை நினைப்பதுதான் பெண்களுடைய பக்தி. காரைக்கால் அம்மையார் அப்படித்தான் நாங்கள் செய்தாரு. அவங்க என்ன, பொழுதப்ப விடியும் பூவப்ப மலரும் சிவன் எப்ப வருவார் வரம் எப்ப தருவார் என்று சிறுவயதிலேயே வளர்ந்த குழந்தை தான் புனிதவதியார். எவ்வளோ அருமையான பக்தி. இந்த ஆண்களுக்கு அப்படி இருக்கா? அதனால தானே பெண் குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்றோம்? வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்கா. எங்கேயாவது ஆண் குழந்தை பிறந்த உடனே வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகா விஷ்ணு பிறந்திருக்கார் அப்படி சொல்றோமா? சொல்ல மாட்டோம். ஒரு கருவுற்ற பெண் தன்னுடைய கணவனிடத்திலே கேட்கிறாள், நமக்கு ஆண் குழந்தை பிறந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அவர் சொல்றார், ஆண் குழந்தை பிறந்தா என்ன, அவனுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுப்பேன். அப்படியா? அப்படி என்றால் பெண் குழந்தை பிறந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லதா போச்சு, பெண் குழந்தை பிறந்தா நான் எப்படி வாழணும்னு என் பெண் குழந்தை சொல்லி தருவா. இதுதானங்க வாழ்க்கை. நடுவர் அவர்களே, ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய பெண் குழந்தை சொல்லுது, எங்கள் அப்பாவுக்கு தூங்க நேரம் கிடையாது, அதிகாலையில் வந்தால் கூட உடனே ஆட்டோ எடுத்துட்டு அடுத்த நேரம் ஓட்டத்துக்காக போகிறார், அவருக்கு தூங்க நேரம் இல்லையேன்னு நான் பல நாளாக கவனிச்சிட்டு இருந்து அவர் வந்த உடனே அந்த ஆட்டோவை சுத்தம் செய்வார். அந்த நேரத்தில் நீங்கள் போய் தூங்குங்கப்பா, நான் அந்த ஆட்டோவை சுத்தம் செய்து தர்றேன்னு அந்த பெண் குழந்தை சொல்லுதுன்னா அதில் இருக்குங்க பக்தி. பெற்றோர்கள் மீது கூட பெண் குழந்தைகளுக்கு தானே பக்தி இருக்கு. நடுவர் அவர்கள் தங்கச்சி அருமையாக கேட்டாங்களே, பெண்களுக்கு பயபக்தி இருக்கு, பதிபக்தி இருக்கு, கடவுள் பக்தி இருக்கு. ஆண்களுக்கு என்ன பக்தி இருக்கு? சினிமா பக்தி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சீதா பிராட்டியோட பக்தியை சொன்னாங்க. சீதா பிராட்டி எப்பேற்பட்டவள்? கவிஞர் வாலி தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறார், சிரிப்பால் சிந்து விளையாடுகின்ற சீதை ஒரு நாள் பந்து விளையாடுகின்றாள். பந்து உருண்டோடும் போய் சிவன் வில்லின் கீழ் படுத்து விடுகிறது. அந்த பெள்ளம் பெரிய வில்லை அந்த சின்னஞ்சிறிய சீதை தன் ஆள்காட்டி விரலால் அப்புறப்படுத்துகிறாளாம். அப்போ எவ்வளோ வலிமை வாய்ந்தவள். வலிமை என்பது தாக்குவதில் இல்லை பெரியோர்களே, தாங்குவதில் தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தாங்குதல் என்பது பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அதனால தான் என் பாட்டன் பாரதி சொன்னா, வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா. நடுவர்களே, இப்போ ஏன் நாங்கள் அப்படி சொல்கிறோம்னா, அஷ்டலட்சுமியா ஒரு பெண்ணு வீட்டில் இருக்கா. ஐயோ ஆமாம். ஓ, திருமாலுக்கு மொத்தம் 10 அவதாரம், பெண்களுக்கு நித்தம் 10 அவதாரம். அதுதான் உண்மை. அஷ்டலட்சுமியா வீட்டில் இருக்கும்னா பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும் போது அவள் சரஸ்வதியாக இருக்கின்றாள். வீட்டுக்கான பணத்தை சேமித்து வைக்கும் போது அவள் மகாலட்சுமியாக இருக்கின்றாள். வீட்டிற்கான உணவை தயாரிக்கும் போது அவள் அன்னபூரணியாக இருக்கின்றாள். வீட்டிற்கென்று ஒரு பிரச்சனையில் சரியான முடிவை எடுக்கும் பொழுது அவள் பார்வதி தேவியாக இருக்கின்றாள். என்ன, கணவன் குளிச்சிட்டு ஈர டவலை பெட்டு மேல போடும்போது துர்காவா இருக்கா. கடைக்கு போன கணவன் அழுகிய காய்கறிகளை வாங்கிட்டு வரும்போது பத்திரகாளியா இருக்கா. நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிப்பா, அதை அலட்சியம் செய்து கணவன் போகும்போது மகிஷாச மர்த்தினியா இருக்கா. தன் முன்னாலேயே வேறொரு பெண்ணை புகழ்ந்து பேசும்போது சொர்ணாக்காவா இருக்கா. உலக தொலைக்காட்சி வரலாற்றில், அதுவும் தமிழ் டிஜிட்டல் உலகில் தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக ஒரு பெண்மை இப்பொழுது உண்மை பேசுகிறது. நடுவில் பதிபக்தின்னு இருக்கு. நாங்கள் கணவன் மேல் உள்ள பக்தியே பதிபக்தி. எங்கேயாவது சதி பக்தன் அப்படின்னு ஆண்களுக்கு பேர் இருக்கா. அவங்களுக்கு அந்த பக்தினா என்னன்னே தெரியாது. நடுவர்களே, இப்போ வீட்டுக்காரர் கட்டின கனவே கட்டையோ நெட்டையோ, கருப்போ சிவப்போ, லூசோ கூசோ, யார் வாச்சாலும் அவர்தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னா, ஏமா நாராயணனை பார்த்து நெட்டையோங்கிற, அப்புறம் என்னைய பார்த்து குட்டையோங்கிற அப்படிலாம் சொல்லுவோமா. ஒரு விளக்கை எடுத்துட்டு போய் நம்முடைய அம்மன் கோயில்ல வச்சுக்கிட்டு அவருக்காக நாங்க வேண்டுவோம். அதுதான் பதிபக்தி இல்லையா நடுவர்களே. ஆமா, இந்த விளக்கு தீப வழிபாடுங்கிறது பெண்கள் தான் செய்ய முடியும்.
1000 ஆண்கள் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டினாலும் அந்த வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு பெண் தான் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த விளக்குக்கு நிறைய விளக்கம் இருக்கு. விளக்குன்னா புரிய வைப்பதுன்னு ஒரு அர்த்தம், விளக்குன்னா சுத்தப்படுத்துவதுன்னு ஒரு அர்த்தம். பல்ல விளக்கு, பாத்திரத்தை விளக்கு, சுத்தப்படுத்துவது. விளக்குன்னா இருளை அகற்றுவது அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த விளக்குக்கு நாம என்னெல்லாம் ஊற்றுவோம்? எண்ணெய், திரி, தீ. அந்த 3ஐயும் சேர்த்து சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி நான் ஏற்றுவது விளக்கு. அந்த விளக்கு பூஜையை செய்து பக்தியை வளர்ப்பது யார்? ஆண்களா பெண்களா? இது ஒண்ணு போதுமா தரிசனத்துக்கு? ஆமா நடுவர். எண்ணெய் திருத்தி ஏற்றுவது விளக்குங்கிறது இனி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அணையா விளக்காக நின்று எரியும். ஒவ்வொரு ஊரிலும் விளக்கு பூஜை செய்வது, மாவிளக்கு பூஜை செய்வது, நம்முடைய விவசாயத்தை காப்பதற்காக முளைப்பாரி எடுப்பது பெண்கள் தானங்க. இப்போ நம்ம நாட்டில் சர்வமும் சக்திமயம்னு சொல்றாங்க. இந்த உலகமே சக்தி நாடு தான். ஏன்னு சொல்றாங்க? ஏன் தெரியுமா? 51 சக்தி பீடங்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க நடுவர்களே. கன்னியாகுமரியிலேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன், அப்படியே நெல்லைக்கு வந்தீங்கன்னா நெல்லை காந்திமதி அம்மன், அப்படியே சங்கரங்கோயிலுக்கு வந்தீங்கன்னா சங்கரங்கோயில் கோமதி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், சிவகங்கை வெட்டுடை காளியம்மன், 1000 கண்ணுடைய அம்மன் எங்க இருக்காங்க? நாட்டரசன் கோட்டையில் இருக்காங்க. அடுத்து காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, அங்க உஜ்ஜயினிலே உஜ்ஜயினி மகாளி, கல்கத்தா காளி என்று 51 சக்தி பீடங்களை கொண்ட நாடு நம்ம நாடு. பக்தி உணவுக்குள் வரும்போது அது பிரசாதம், பக்தி தண்ணீருக்குள் வந்தால் அது தீர்த்தம், பக்தி பசியில் வந்தால் அது விரதம், பக்தி செயலில் வந்தால் அது சேவை, பக்தி வீட்டுக்குள் வந்தால் அதுதான் கோவில். வீட்டையே கோவிலாக மாற்றுவது ஒரு பெண்ணு தான். வீட்டையே கோவிலாக்கி அதில் தன் கணவனை தெய்வமாக்கி அதில் கிடைக்கின்ற பலனால் அந்த குடும்பத்தையே வாழ வைக்கின்ற சக்தி கூட ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கிறதுன்னு சொன்னா நடுவர்களே நீங்க நம்ப மாட்டீங்க. நான்லாம் சூடா காஃபி குடிக்க மாட்டேன். ஐயோ, ஏன் சூடா காஃபி குடிக்க மாட்டேன்? அவர் நெஞ்சுக்குள்ள இருக்காங்க. சூடா காஃபி குடிச்சா அவங்களுக்கு சுற்றும் பார்த்தீங்களா? அதுக்காக ஆத்தி ஆத்தி குடிப்பேன். இப்போ பதிபக்தி யாருக்கிட்ட இருக்கு? அங்கே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கோயிலா போய் வரதான் இருக்கமே. என்றைக்காவது ஹாஸ்பிட்டல் பக்கமாவது இவங்க வந்திருப்பாங்களா நடுவர் அவர்களே? சத்யவான் சாவித்திரின்னு ஒரு பெண்ணு, கணவன் இறந்து விட்டான், யமன் பின்னாலே சென்று கணவனை மீட்டெடுத்த பெருமை பெண்களுக்கு தானே உண்டு. இன்னமும் ஏன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க? தெரியாம பேசுறேன்னு எழுதி கொடுத்து போயா? திலகவதி என்கின்ற தமக்கை இருந்ததால் அவர் அப்பர் இல்லாட்டு லோயர் ஆயிருப்பார். அருள் உலகத்திற்கும் ஆன்மீக உலகத்திற்கும் அப்பர் பெருமானை தந்த திறமை அவரோட தமக்கை திலகவதியாரைத்தான் சார். வாழ்க்கையில திலகமே வைக்கல, அவங்களுக்கு திலகவதியார்னு பேர். தமிழுக்கு கதின்னு 2 புலவரை சொல்லுவோம், கம்பன் திருவள்ளுவன். கதி சைவத்துக்கு மதின்னு 2 பெண்கள், மங்கையர்க்கரசியார் திலகவதியார் என்று சொன்னால் சேக்கிழார் சொல்றார், மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம், கூன்பாண்டியனாக இருந்த மன்னனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றிய பெருமை மங்கையர்க்கரசியாருக்கு தானே உண்டு. திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், நான் பக்தியை வளர்ப்பதற்கு காரணம் 3 பெண்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது அப்படிங்கிறார். யாரு? தென்னை பெற்றெடுத்த தாய் பகவதி அம்மை, எனக்கு ஞானப்பால் கொடுத்த தாய் உமை அம்மை, கடைசியில் எனக்கு ஞானம் ஊட்டிய தாய் மங்கையர்க்கரசியார் என்று 3 பெண்களை திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் பெண்களா ஆண்களா என்ன வந்து பேசுகிறீர்கள்? யாரை பார்த்து பேசுகிறீர்கள்? எதற்காக பேச வந்தீர்கள்? நான் இப்பொழுதே அம்மா உங்கள் அணியில் சேர்ந்து விடலாம் என்றுதான். நான் ஏற்கனவே அம்மா அணியில் தான் இருப்பதாக நாடு அறிகிறது. நான் சொல்கின்ற அம்மா காளியம்மா, மாரியம்மா, அணியிலே இருங்க. ஏன்னா அம்மாவுக்கு ஆக்கவும் தெரியும், படைக்கவும் தெரியும், அழிக்க தெரியாத கடவுள் அம்மா தாங்க. அங்கே கருவறைக்குள் ஒரு தெய்வம், இங்கே தெய்வத்துக்குள் ஒரு கருவறை என்று சொன்னால் அதுதான் தாய் நடுவர் அவர்களே. அந்த தாய் தான் குழந்தைகளுக்கு பக்தியை சொல்லிக் கொடுப்பவள். சாப்பாடு ஊட்டும் போது ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா 3 கண்ணங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்பா. 3 கண்ணன்னா யார் தெரியுமா? முக்கண்ணன் ஆகிய சிவபெருமானைத்தான் அவள் அப்படி சொல்லுகிறார். அவ குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டும் போது, வேடிக்கை காட்டும் போது சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடிச்சாம்பா. சங்கு சக்கர சாமி யாரு? விஷ்ணு. இந்த உலகமே சங்கு சக்கரத்தால் ஆனதுதான். ஓடினால் சக்கரம், ஓய்ந்தால் சங்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படிமா ரூம்ல வந்து யோசிச்சுட்டு வருவீங்களா?
இல்லை வீட்லேயே யோசிப்பீங்களா, இல்லை பயணத்தில் யோசிப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சுமா ஒரு பட்டிமன்றத்துக்கு சங்கு நொங்கு இதெல்லாம் அடே அப்பா அப்பப்பா டிஜிட்டல் உலகில் அர்த்த புஷ்டியான பட்டிமன்றம் எதுன்னா மலர்விழி அக்காவுடைய பட்டிமன்றம் தான். உலகத்திலே பக்திக்கு அடிப்படை ஆதாரம் அளவுகோல் எல்லாமே பெண் தான். இப்போ ஔவையார்னு ஒரு பெண்ணை நம்ம சொன்னோம்ல, எங்க ஊர்ல நாகர்கோவில் பக்கத்துல முப்பந்தல்னு ஒரு ஊர் இருக்கு நடுவுல. அந்த ஊருக்கு ஏன் முப்பந்தல்னு பேர் தெரியுமா? சேர சோழ பாண்டியர்களுக்கு ஒரு தடவை சண்டை வந்துச்சான் முன்னாட. அண்டு சண்டை வரும்போது எங்கள் ஊருக்கு அழைச்சிட்டு வந்து முப்பந்தல்ங்கிற இடத்துல பந்தல் போட்டு ஔவையார் சமாதானம் செய்த இடம்தான் முப்பந்தல்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது நடுவர் அவர்களே. இன்றைக்கும் பக்தியிலும் தொண்டிலும் மிகச் சிறந்து விளங்குபவர்கள் பெண்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வயநாடுல ஒரு நிலச்சரிவு வந்த போது தாய்ப்பாலை கூட தானமாக ஒரு பெண் கொடுத்தாள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தொண்டு என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு தீர்ப்பெழுத வேண்டும் என்று சொல்லி அன்றும் இன்றும் என்றும் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் பெண்களே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினிய பெருமக்களே, தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒரு காலத்தில் டேப் ரெக்கார்டரில் ஃபார்வேர்டு இருந்துச்சு, ரீவைண்ட் இருந்தது, ப்ளே இருந்தது, ஸ்டாப் இருந்தது. இப்போ அது மாதிரி எல்லாருமே யூடியூப்பை பார்த்தா தள்ளி 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 பார்ப்பாங்க. நான் சேலஞ்சு பண்ணுறேன், தரிசனம் டிஜிட்டலில் மலரக்கா பேச்சை கேட்டால் திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. தள்ளி தள்ளி பார்க்குறது, தள்ளி தள்ளி பண்ணுறத தமிழால் தாங்கி பிடிச்ச பேச்சாளராக இன்றைக்கு மாற்றிருக்கிறாங்க. அது தவிர அவங்க தொண்டை பற்றி அவங்க பேசுகிறது மட்டுமல்ல, பட்டிமன்ற வருவாயிலிருந்து ஒரு பகுதியை ஏழை பிள்ளைகளின் கல்வி உதவித்தொகையாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகிற போக்கில் நகைச்சுவைகளோடு நல்ல செய்திகளை சொன்னார். நான் இருந்திருந்தால் ஒன்று தான் சொல்லியிருப்பேன், தெரியாமல் வந்துட்டா பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதுவும் மலரக்காவுக்கு அப்புறம் அவசியம் பேச வேண்டியதில்லைன்னு கிளம்பியிருப்பேன். ஆனால் நாராயணன் அப்படி கிடையாது. ஊரையும் உலகத்தையும் ஒரு கை பார்த்தவர். அவர் உங்களை ஒரு கை பார்க்காமலா போயிடுவார். ஆனால் உண்மையிலேயே ரோசக்காரன்னா இதுக்கப்புறம் உட்காந்துருக்கக்கூடாது, இங்கே வந்திருக்கணும். கை தட்டுங்க, வந்துடுவார். புலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆஜனவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு பெருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நடுவர் அவர்களே, என்னுடைய ஆரியூர் சகோதரர், நெஞ்சில் நீங்காத இடம் பெற்றிருக்கிற மணிகண்டன் அவர்களுடைய தலைமையில் பேசுகிறதுக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. மத்தியானம் சுந்தரராஜன் வந்தார், நண்பர் வீட்டில் அழைச்சிட்டு வரத்துக்கு. என் ஒய்ஃப் கேட்டாங்க எங்கே போகிறாங்கன்னு. இந்த மாதிரி பட்டிமன்றம் என்ன தலைப்புன்னாங்க. ஆன்மீகத்தில் துண்டில் பக்தியில் சிறந்த விளங்குறது ஆனா பண்ணா, நீ எந்த இதில் ஒரு உருக்க நெருக்கத்தில் நீ எந்த தலைப்பில் பேச போகிற? நான் என்ன தலைப்பு, எனக்கு ஆண் தான் பேச சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் மணிகண்டனுடைய ராத்திரி டிஃபன் சாப்பிட்டு வந்துடுங்க, எங்கள் வீட்டில் எதிர்பார்க்காதுங்க. இப்போ மணிகண்டனுக்கு வேறு வழி கிடையாது, அவர் எஸ்கேப்பே ஆக முடியாது. காஃபி நெஞ்சில் இதாக இருக்குன்னாங்க. ஏன் எல்லோரும் சங்கீதா ஹோட்டலையும் சரவண பவன்லையும் போய் நம்ம ஆள் எல்லோரும் சாப்பிட்றான்னா அந்த தொல்லையை கூட கொடுக்குவோன்னா அவங்களுக்கு நெஞ்சு சூடாகவே எப்பயும் குளிர்ந்தே இருக்கட்டும் அப்படின்ட்டுன்னு. நான் இந்த அளவுக்கு பெண்ணை நேசிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். என் பேரே மைப்பா நாராயணன், மைதலி பார்த்த சாரதி நாராயணன். நாராயணனாக இருக்கும்போது என்னை உலகம் அறியலை. எங்கள் அம்மா பேரை முதல்ல வைக்கும்போது தான் இந்த உலகம் என்னை திரும்பி பார்த்தது. என் தாயின் மீது எவ்வளோ பற்று அப்படின்றது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். நான் உண்மையிலே ஆண்டாளை பற்றியும் காரைக்கால அம்மையார் அந்த அணியில் தான் பேசணும். அதில் தான் நான் உங்கள்கிட்ட கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ மறுபுசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கை. கண்ணன் வாயில் இருக்கிற சங்குக்கு இருக்கிற அந்த பாக்கியம் எனக்கு இல்லைன்ட்டு அந்த பாவத்தோட ஆண்டாள் பண்ணுறாளே. அப்புறம் சொன்னாங்க அவர் அப்பர் நம்ம லோயர்னு. அப்பருடைய உழவார பணியும் அப்பருக்கு பெண்களுக்கு கம்பேரிசன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஐயோ
அப்பருக்கு இல்லை, அது அப்பர் உயர்னாங்களே. திருஞான சம்பந்தர் எங்குற்றார் அப்பர்னு திருஞான சம்பந்தர் முருகனே திருஞான சம்பந்தரை அவதாரமாக நினைக்கிற அந்த நாட்டில் முருகன் பல்லக்கில் உட்காந்துருக்கும் போது அதை அப்பர் தூக்கினார். இதை விட ஒரு தொண்டு உண்டா? இது ஒரு ஆன்மீக பணி உண்டா? எங்குற்றார் அப்பர்னு குதிக்கிறார் பல்லக்கிலேருந்து. படிக்காசு தொண்டு இதெல்லாம் ரைட்டு. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குடல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாಳು மரசனும் இடியன் தன் அடைந்தார்க்கு இடை மருதனின் திருவிடை முருகரை பற்றி பேசுகிறார். அப்பருடைய பாசுரங்களும் சரி. பொய்கை ஆழ்வார் ஒன்று சொல்கிறாரு, அதை சொல்லுங்க. ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணை நான் இன்று மறப்போனோ ஏழைகால் அன்று கரு அரங்கத்திலிருந்து கிடந்தேன் கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கம் உன்னை இப்போ நான் பார்க்கலடா, கருவா உருவம்பதே கையை தூக்கிட்டேன் அப்படிங்கிறார். இன்னொன்று சொல்கிறாங்க, சிவபெருமான் இவன் சமூக நீதி காவலன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சிவபெருமானையே எடுத்துக்கிறேன். மாதனுக்கு உடம்பு இடம் கொடுத்தானேன்னு தன் உடம்புல பாதியை கொடுத்தான் சார். அவன் சிவபெருமானுக்கு நிகரான ஒரு ஆள் கிடையாது. அதே மாதிரி அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை யாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியவன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. சார், சரணாகதியை பற்றி 4000 திவ்யபிரபந்தத்தில் இந்த பாசுரத்துக்கு இணையான ஒரு பாசுரமே இல்லை. ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றும் ஒருவர் இல்லை பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் யார் உலர் கலைகன் அம்மா அரங்கமா நகருளனே. டோட்டல் சரண்டர். எனக்கு தெரிஞ்சு பட்டிமன்ற வரலாற்றிலே 10-15 வருஷத்துக்கு அப்புறம் பாசுரம் சொல்லி பேசுகிற பட்டிமன்றமாக தான் இது அமைஞ்சிருக்கு. அதாவது இன்னொன்று சொல்கிறாங்க, பக்தி தொண்டுன்னு. காலத்தியப்பனுக்கு காலத்திநாதனை அப்பர் பாடியிருக்கிறார், ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார், சுந்தரர் பாடியிருக்கிறார். படிப்பறிவே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த பக்தியினுடைய உச்சத்தில் தன் கண்ணையை கொடுத்து காலை எடுத்து சிவபெருமான் மேலே வச்சு உலக வரலாறுல எங்கேயாவது உண்டா? அந்த கண்ணப்பனுக்கு ஒப்பதொரு பக்தி மாணிக்க வாசகர் பண்ணுறார். மாணிக்க வாசகரை உலகம் கொண்டாடுறது, மாணிக்க வாசகர் கண்ணப்பனை கொண்டாடுறார். இதுக்கெல்லாம் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது, இதுக்கு ஈக்குவலாக ஒன்றுமே பண்ண முடியாது, யாரும் காட்டவே முடியாது எதுவும். இன்றைக்கி ராமபக்த அனுமான், நம்ம அனுமானை பற்றி இன்றைக்கி யாராவது இவங்க பேசுவாங்கன்னு பார்த்தேன். அனுமாரை விட ஒரு பக்தன், ஒரு தொண்டு செய்தவன், இறைப்பணி செய்தவனை நீங்கள் எங்கேயாவது ஒரு காப்பியத்தில் காட்டுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன். இல்லை, எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அந்த தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்து அடிவனங்க அரங்க நகர்த்து என்றவனே. ஏழை பணக்காரன் ஏன் நல்லவன் கெட்டவன் இவன் சோஷியல் ஸ்டேட்டஸ் உள்ளவன் அப்படின்லாம் கிடையாது. கடவுள் பொதுவானவன், அதை சொல்கிறார் அவர். அப்புறம் இன்னொரு பாசுரம் திருமங்கையாழ்வார் சொல்கிறாரு, இந்த ராமன்ட்டேருந்து வாழ்வியல் நெறி என்னன்றதை கற்றுக்கணும். நம்ம இப்போ நீங்கள் இருக்குங்க, நம்ம மனைவி, நம்ம பையன், நம்ம சந்ததி, வந்த உறவு, ரத்த உறவு, சொந்த உறவு, இதை தான் செய்வோம். கம்பமாக கடல் அடைத்து இலங்கைக்கு மண்கதிர் முடிய வைப்பத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோயில்னா. வாலி அழித்தான், லட்சுமணனுக்கு கொடுக்கல, சுக்ரீவனுக்கு தான் கொடுத்தான். அதை பாசுரத்தில் கொண்டு வரார் சார். நான் திருப்பி முதல்ல அது திருநாங்கூரில் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்குது. இது என்ன ஒரு 4000 திவ்யபிரபந்தத்தில் திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரம்னு படித்தேன். அந்த ரீட் இன்பிட்வீன் லைன்ஸில் போகும்போது தான் நமக்கு தெரியுது. கம்பமாக கடல் அடைத்து இலங்கைக்கு மண்கதிர் முடியவை பத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவனும் குறை. இவன் தம்பிக்கு இல்லை, நான் இல்லை, என் பையன் இல்லை, என் பேரன் இல்லை. வாலியை அழிச்சிட்டு ராவன் சிவபக்தன் எங்கே தோத்தான்? அவனுடைய வழக்கை இடக்கை 20 கை அதிலுள் இலங்கையினர். அவன் இடக்கை 10 வழக்கை 10, அவனுக்கு 20 கை 20 கைக்குள் இலங்கைன்னு எழுதினார் வாலி. அவன் என்ன பண்ணான்? காமத்தை நெஞ்சில் வச்சான், எல்லாம் இருந்தான். அவன் ஊழி செய்ததுன்னார். சிவபெருமான் அவனுக்கு கொடுத்த வர மாதிரி எவனுக்குமே கொடுக்கல. ஆனால் அவன்லாம் எங்கே போனான்? அந்த நெறி சார்ந்த வாழ்க்கையும் சரி, அந்த ஒரு சோஷியல் ஜஸ்டிஸும் சரி. இப்போ எல்லோரும் அப்பரை பற்றி சொன்னாங்க. எல்லோரும் ஒரே ஒரு, நான் இது வரைக்கும் இத்தனை வரைக்கும் கேட்டிருக்கேன், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னுவார். அடுத்த வரி அவனுக்கும் தெரியாது. தன் கடன் அடியோனையும் தாங்குதல், என்ன நீ தாங்குன்னா. அப்பராக இருந்தாலும் ஞானசம்பந்தராக இருந்தாலும் மாணிக்க வாசகராக இருந்தாலும், நீங்கள் இவ்வளோ பேர் பேசினாங்க அப்பரை பற்றி. அப்பூது அடிக்க அப்பறையே பார்த்ததில்லை சார். பார்த்தாலே 5 ரூபா கடந்துட மாட்டேங்கிறான். அவர் திருநாவுக்கரசருடைய மடம், திருநாவுக்கரசருடைய அன்னதானம், திருநாவுக்கரசருடைய தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு அந்த வீட்டுக்கு போகிறார். யார் திருநாவுக்கரசு பற்றி அவர் பேரை சொல்லேன்னு திருநாவுக்கரசருடைய சண்டை போட போயிட்டார். அவர் நான் தான் அப்பறன்றார். அவர்கிட்ட எங்கேயாவது உலகத்தில் நடக்குமா? முதல்ல உலகத்தில் ரசிகர் மன்றத்தை தோற்றுவித்தவரே அவர். அப்புறம் இவ்வளோ கடைசியாக ஒன்று சொல்கிற அபிராமி அந்தியாரு, நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே என்னை நினைவென்று ஆண்டு உண்டாய், உன்னை உள்ளவண்ணம் பேயன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திருத்தங்கச்சி என்னர். ஒரு அபிராமி பட்டிருக்கும், ஒரு அப்பருக்கும், ஒரு அப்பூதி அடிகளாக இருக்கும். சார், ஆண்கள் ஒருபொழுதும் குறைந்ததில்லை,
பெண்களை நான் ஆண்டாளுக்கு நிகர் ஆண்டவனையே ஆண்டாள் அரங்கன்ட்ட போயிட்டார். திருப்பானாழ்வார் போனார். பெண்களோ ஆண்களோ நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறீங்களோ அதை பற்றி கவலை இல்லை. இந்த நிகழ்ச்சிகளை நல்ல 4 விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்துக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். இப்பொழுது பட்டிமண்டபத்தை நிறைவாக்கி தருவதற்கும் நம் இதயத்தில் நிறைவான கருத்துக்களை சொல்வதற்கும் என்னுடைய அன்பு மகள், அன்பு தங்கை ஹேமவர்த்தினி அவர்கள் வருகின்றார்கள். முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர்கள் இந்த பட்டிமண்டபத்தை நிறைவாக்கி அன்றும் இன்றும் என்றும் பெண்களே என்று நிறைவு செய்ய உங்கள் பலத்த கைத்தட்டலோடு வருகின்றார். அரும் பெரும் என ஈன்ற தாயையும் தந்தையையும் எனக்களித்த இறைவனுக்கு முதற் வணக்கம். போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். பக்தி தொண்டில் என்றும் என்றும் சிறந்து நிற்பவர்கள் பெண்களாக மட்டும்தான் இருப்பார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால், ஏன் பிற ஆழ்வார்களும் ஏன் பிற ஆண் ஆழ்வார்களும் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டார்கள்? ஏன் பிற ஆண் ஆழ்வார்கள், குறிப்பாக நம்மாழ்வார், அந்த பரமனினுடைய அம்சமாகவே போற்றப்படக்கூடிய அந்த நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக தன்னை உணர்ந்த பின்புதானே பிரபக்தி நிலையை அவர் அடைந்தார். பக்தியினுடைய உச்சத்தை ஒருவர் அடைய வேண்டுமானால் அவர் பெண்ணாக தன்னை பாவித்துக் கொள்ள வேண்டும். இல்ல, சுந்தரர், திருநாவுக்கரசர் ஏன் தங்களை நாயகியாக நிறுத்திக் கொண்டு ஏன் இறைவனை நாயகனாக நிறுத்தி வைத்தே பாடினார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது, இறைவன் பெண்ணுக்கு மட்டும்தான் இன்னும் சற்று இறங்கி அருள் கூர்ந்து வருவான் என்பது. திருநாவுக்கரசரே பாடுறாரு. நீங்க சொன்ன அந்த ஆணடியார் தான் திருநாவுக்கரசர் பாடுகின்றார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் மத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் என்பது, தன்னை முழுவதுமாக இறைவனிடம் ஒப்பு கொடுத்தல், தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுதல் என்பது பெண்ணிற்கு மட்டுமே வாய்த்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? முன்பு பேசிய ஐயா சொன்னார்கள், ஒருவர் சொன்னாராம், இவர்தான் நான் கதி, எனக்கு இறைவன் மட்டும்தான் என்று. ஊத்துக்காடு வேங்கட சுப்பிரமணியர் பாடுகின்றார். பதியும் நீ, நிதியும் நீ, மதியும் நீ, கதியும் நீ எனவே. யார் பாடுவதாக? ராதை பாடுவதாக பாடினார். ராதையை விட யாருக்காவது, யாரிடமாவது இப்பேற்பட்ட ஒப்பு கொடுத்தலை உணர முடியுமா? ராதையை தவிர வேறு யாருக்கு அப்படி வரும்? ஒரு பெண்ணிற்கு மட்டும்தான் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தல் என்பது வரும். ஏனென்றால் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை, பேரிளம் பெண்ணென 7 பருவ நிலைகளிலும் கூட எப்பொழுதும் இறைவனை மட்டுமே நினைந்து நினைந்து வாழக்கூடியவள் ஒரு பெண்ணாக மட்டும்தான் இருப்பாள். ஒரு பெண் வீதி உலா வரக்கூடிய இறைவனை நோக்கி காதல் கொள்கின்றாள் என்றால் அது சாதாரண காதலா? அது ஞான காதல், அது அருள் காதல். அந்த காதலுக்கு தான் இறைவன் அடிபணிவார். அந்த காதலினுடைய நீட்சியாக வரக்கூடிய, அந்த பக்தியினுடைய மிக நீட்சியாக வரக்கூடிய பக்தி தொண்டு என்பதுதான் என்றும் சிறந்து விளங்கும் இந்த மண்ணில். இன்று நாம் பேசுகின்றோம், தேவாரத்தை அதிகம் பாடியவர்கள் நாயன்மார்கள், ஆணடியார்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள், எல்லாம் ஒற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் தேவாரத்தை தொகுத்தவன் எல்லாம் ஆண்தானோ ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த தேவாரத்தை இன்று நாம் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியன் என்ற கூற்றுக்கிணங்க பாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால், பண்ணமைதியில் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால், அதற்கு காரணமானவரை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு தெரியும், திருஞான சம்பந்தருக்கு பின்னாடியே திருநீல கண்டன் யாழ்ப்பாணர் என்பவர் பின்னாடியே சென்று யாழ் வாசித்தார், பண்ணமைதியில் வாசித்தார் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணில் வாசித்தார் என்பது இன்று நமக்கு எப்படி தெரிந்தது என்றால், இன்று நமக்கு கொடுத்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணனுடைய வழியில் தோன்றிய இசைக்கலைஞரான, பெண் இசைக்கலைஞரான பாடினிதான். அந்த பாடினுடைய பெயர் கூட இன்று நம்மால் அறுதியிட்டு கூற இயலவில்லை. ஆனால் இப்பேற்பட்ட பெரும் பக்தி தொண்டை புரிந்தவர் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கின்றார். அவருடைய பாதம் தொட்டு நாம் வணங்க வேண்டாமா? அவருக்கு நாம் எந்த அளவிற்கு நன்றி கடன் பட்டு இருக்கின்றோம். உழவார பணியை தொடங்கியது வேண்டுமானால் திருநாவுக்கரசராக இருக்கலாம். ஆனால் இன்று சென்று பாருங்கள், எல்லா கோவில்களிலும் உழவார பணிக்கு குழு குழுவாக இணைந்து எத்தனை பெண்கள் அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆண்களை விட பெண்களுடைய சதவீதம் தான் நீங்க அதிகமாக இருக்கின்றது. கோவிலை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், மடப்பள்ளியில் நீங்கள் சமைக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், சரி ஓகே. ஆனால் அதை கடந்து அதனுடைய எல்லா பாத்திரங்களையும் சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், கோவிலை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், எல்லா வேலையையும் அதிகம் செய்பவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்கின்றார். ஒரு ஆண் விரதம் இருக்க வேண்டுமானால் கூட அதற்கு பெண்ணினுடைய ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அப்பூதி அடிகளை பற்றி நீங்கள் பேசினீர்கள். ஆம், அப்பூதி அடிகள் என்பவர் சிறந்த தொண்டர் தான். ஆனால் என் கண்ணிற்கு அப்பூதி அடிகளுடைய மனைவி ஒரு படி மேலாக செல்கின்றார். பெரிய புராணத்தில் சேக்கிழார் பாடுகின்றார், பரிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் வீழ்ந்தான். யார்? மூத்த திருநாவுக்கரசன். மூத்த திருநாவுக்கரசன் கொள்ளைக்கு செல்கின்றான், வாழை இலையை அறுக்கிறான். அப்போ விடம் தீடுது. அந்த பாம்பினுடைய விடம் தீண்டியதுக்கு அப்புறமா ஓடி வந்து தன்னுடைய தாயார்கிட்ட தான் அந்த இலையை கொடுத்து விட்டு அப்படியே விழுந்தான். மூத்த மகன் தன் கண் முன்னே இறந்தான். மூத்த மகனை தன் கண் முன்னே இறந்ததை பார்த்த அந்த தாயார் பதறினாள்தான், உள்ளம் பதபதைத்தாள்தான். ஆனால் அடுத்த நொடி சிவனடியார் அங்கு காத்து கொண்டிருக்கிறார் என்று ஓடி சென்று பரிமாறியது யார்? கூப்பிட்டு வந்தவர் வேண்டுமானால் அப்பூதியடிகளாக இருக்கலாம், ஆனால் சமைத்தவள் யார்? எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு பெண் தான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றார். இங்கு செம்பியன் மாதேவி பற்றி என்னுடைய சகோதரி கூறி சென்றார். அதை இன்னும் நான் விரிவாக்க விரும்புகின்றேன். ராஜராஜன் சோழன் கட்டிய பெரிய கோவில் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா? மன்னர்கள் கட்டிய பெரிய கோவில்கள் மட்டும்தான் உங்கள் கண்ணிற்கு தெரிகின்றதா? செம்பியன் மாதேவி கட்டியிருக்கின்றார் திருத்தல்லம், திருமுதுகுன்றம், திருவாரூர் அறநெறி, திருமணஞ்சேரி, தென் குரங்காடுதுறை, தென்கோடி காவல், ஆனாங்கூர், குத்தாலம், திருவக்கரை போன்ற சிவதலங்கள் யாவும் இங்கு குறிப்பிடத்தக்கன. அவருடைய தமக்கை குந்தவை பிராட்டி செய்த மிக அற்புதமான செயல்கள் யாவும் நாம் நினைவு கூறத்தக்கன. எத்தனை தானங்கள் செய்திருக்கின்றார், எத்தனை கோவில்களை கட்டியிருக்கின்றார், எத்தனை சமண பள்ளிகளையும் கூட அவர் எடுத்திருக்கின்றார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இறைவனுக்கு நாம் செய்யும் முக்கியமான தொண்டாக நான் பார்ப்பது கலை. கலை என்பதுதான் மனிதனுக்கும் இறைவனுக்குமான ஒரு பாலமாக இருக்கின்றது. அந்த பாலத்தை மிக அற்புதமாக கட்டியவர்கள், அந்த பெருந்தொண்டாற்றியவர்கள் என்பவர்கள் நிச்சயம் பெண்கள் தான். தளிச்சேரி பெண்டீர்னு இருந்தாங்க. தளிச்சேரி பெண்டீர் ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் அவர்களை நியமித்தனர்கள். எதற்காக? இறைவனுக்கு ஆடலாலும் பாடலாலும் தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகவே முழுவதுமாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் தான் தளிச்சேரி பெண்டீர்கள். ராஜராஜ சோழன் 402 தளிச்சேரி பெண்டீர்களை நியமித்தார் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் தான் பக்தி தொண்டாற்றினான் என்று சொல்லுதல் எந்த அளவிற்கு சால பொருந்தும்? இங்கு நிகழ்த்துதல் என்பது தொண்டா அல்லது நிகழ்த்த வைத்தல் எப்படி தொண்டாக முடியும்? நிகழ்த்துதல் மட்டும்தான் தொண்டாக இருக்கும். இறைவனுக்கு கலை மூலமாக தொண்டாற்றியுடைய பெண்கள் நீட்சியாகத்தான் இன்றும் கூட நம் எம்எஸ் அம்மா இல்லையா, நம்மளுடைய மீரா அவர்கள் இல்லையா, இன்றும் கூட இசை கலைஞர்கள் பெண்கள் எத்தனை நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஆன்மீக சொற்பொழிவாளர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த அளவிற்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த பக்தியை எடுத்துச் செல்ல வேண்டும் என மங்கையர்க்கரசி அம்மையார் இல்லையா, இளம்பிறை மணிமாறன் அம்மையார் இல்லையா, எத்தனையோ நபர்கள். இன்னொரு விஷயங்கய்யா, இன்னைக்கு சாதாரணமா இளைய தலைமுறை இந்த கோவிலுக்கு கூட்டமா போற பெண்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, பூமர் ஆன்டிஸ் அப்படின்றது. அவங்க பூமர் ஆன்டிஸ் இல்லை. நான் மிக ஆழமாக நம்புகிறேன் அவர்கள் யாவரும் சக்தியினுடைய கூடுகை. அது சக்தியினுடைய கூடுகை. அத்தனை பெண்மணிகளும் சேர்ந்து ஒருவனை நினைத்து வேண்டுகின்றனர் என்றால் அது நிச்சயம் நடந்தே தீரும். அவை நிச்சயம் நடந்தே தீரும். இப்படியான அர்ப்பணிப்புக்கு மட்டும்தான் அந்த இறைவனும் அடிபணிவான் என்று கூறி நிறைவாக, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, இங்கு பெண்கள் இல்லையேல் பக்தி தொண்டு இல்லை, ஏன் பக்தியே இல்லை. அந்த அளவிற்கு வீட்டில் உள்ள எல்லா பெண்மணிகளும் தான் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பக்தியை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறி, அன்றும் இன்றும் என்றும் பக்தி தொண்டில் சிறந்து நிற்பவர்கள் பெண்களே என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான தலைப்பை எடுத்துக்கொண்டு கடந்த சில மணி நேரமாக இங்கே நகைச்சுவை இருந்தது, பாட்டு இருந்தது, பண் இருந்தது, பண்ணோடு கூடிய பட்டிமண்டபமும் இருந்தது. நான் ஒன்று தான் நினச்சி பார்க்குறேன். ஒன்று நாகர்கோவில் தமிழ், ஒன்று தேனி தமிழ், ஒன்று வேலூர் தமிழ். இங்கே நான் நயாகரா எப்படி விழுன்னு பார்த்துருக்கேன். ஒரு நயாகரா பேசினா நாராயணன் தான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பீரங்கி முழக்கம் நாராயண கோவிந்தன்,
நம்முடைய ராகவேந்திரன் அவர்கள் இன்றைக்கு உச்சத்தையே தொட்டு விட்டார். அத்தனை நேயர்கள் சார்பாகவும் பாராட்டு தெரிவிக்கின்ற நான் அப்படியே வளவளன்னு பேச முடியாது. இங்கே அழகாக சொன்னாங்க, சபரிமலைக்கு நீங்கள் மாலை போட்டு ஒரு மண்டலம் விரதம் இருந்து போகிறீங்க. இல்லைன்னு நான் சொல்லலை. காஞ்சி பெரியவர் சொல்கிறாரு, ஏண்டா ஒரு கண்ணை திறந்து நெய் ஊற்றுறோம்னா நம்ம எப்போது புறக்கண்ணை பார்க்குறோம், அகக்கண்ணை திறக்கிறதே இல்லை. ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறதுனால விரதத்தின் நிறைவில் அகக்கண்ணாகிய ஒரு கண்ணை திறந்து நம்ம நெய் நிரப்பி போகிறோம். அதனால தான் சபரிமலைக்கு போகிறவங்கள இடைக்கால சன்னியாசிகளேன்னு சொல்கிறாரு. நினச்சி பார்க்கின்ற போதே உடனே ஹேமா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மாலை போட்டுனா வேட்டி நாங்கள் எடுத்து கொடுக்கணும், வேட்டியை துவைச்சி கொடுக்கணும், நீங்கள் விளக்கேற்றணும்னா விளக்கி கொடுக்கணும், அப்புறம் குளிக்கும்போது உடனே நம்ம மலர்வழியை துண்டை எடுத்து கொடுக்கணும், உடனே நம்ம நித்யப்பிரியா நாங்கள் தான் பிரசாதத்தை செஞ்சு வச்சா நீங்கள் நோகாமல் நைவேத்தியம் பண்ணுவீங்க. நீங்கள் செய்கிறீங்க, நாங்கள்லாம் துணையாக நிற்கணும்ல. உடனே இங்கேருந்து நாராயணன் கேட்டார், தேர் நாங்கள் தானே இழுக்கிறோன்னாரு. இழுத்துட்டு வர்ற தேருக்கு நாங்கள் தானே காலில் தண்ணி ஊற்றுறோங்கிறாங்க. அப்போ இது பெருசா அது பெருசா அப்படியே போயிட்டே இருக்கு. என்னை பொறுத்தவரை இன்றைய பேச்சை இப்படி நான் முடிக்கின்றேன். டிஜிட்டல் தரிசனத்தில் பக்தி தொண்டு அன்றும் இன்றும் என்றும் ஆண்கள் 50%, பெண்கள் 50% என்று சொன்னால் நீங்கள் கேட்பீங்க, நாங்கள்லாம் லூஸாயா? இவ்வளோ மணி நேரம் ஸ்டாப் போடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே வந்தால் இவங்க 50 இவங்க 50, இதுக்கு நொன்ன நீ ஒரு நடுவர். யாராவது ஒருத்தருக்கு தீர்ப்பு சொல்லணும்ல, அதுதானே மரபு. விளையாட்டு என்றால் வெற்றி தோல்வி உறுதி. ஆனால் அதைவிட முக்கியம் பங்கெடுப்பது. ஒலிம்பிக்கினுடைய தாரக மந்திரமே அதுதான். என்ன பேச்சாளர்கள்! இப்போ எப்படி தீர்ப்புன்னா, நான் எப்போதுமே புத்தகத்தை படித்து சொல்வதை விட வாழ்வியல் அனுபவங்களை, அதுலேயும் அந்த அம்மா ஆண்டாள் பற்றி சொன்னார் பாருங்க, சூடி கொடுத்த சுடர்மகள், ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார். அவன் மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உள்ளுவதெல்லாம் உயர்வில்லல் பெரிதரும் பெரிதுகள்னு சொல்லி அற்புதமாக ரங்கனையே மணக்கணும்னு நினச்ச அவளுடைய பக்தி. ஆண்டாளுடைய திருப்பூரம் திருமஞ்சனத்தை, ஆண்டாளுடைய திருத்தேரை நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த 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 வாழ்க்கை நமக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்லி முடித்தா நம்ம ராமானுஜரை விட இனி ஒரு ஆன்மீகவாதியை, ஒரு எளிய தொண்டனை இனி எந்த தேசமும் பார்க்க முடியாது. அப்போ யாரையா சொல்ல போகிறேன்னா, இந்த பக்கம் காரைக்கால் அம்மையார் கமலவதி அப்படின்னு சொன்னால் உடனே இவங்க கண்ணப்பர் சிறுத்தொண்டர், உடனே இவங்க சிறுத்தொண்டர் சொன்னால் உடனே இந்த பக்கம் திருவெண்காட்டு நங்கை. பெரிய புராணத்தை சொன்னால் 2 நாயன்மார்களையும் சொல்கிறீங்க, ஆழ்வார்களை சொன்னால் சொல்கிறீங்க, சமயக்குறவர்களை சொல்கிறீங்க, சமுதாய பணியை சொல்கிறீங்க, எல்லாம் சரி. அப்போ பக்தி தொண்டு ரெண்டுலேயும் கலந்து யாராவது அடிச்சிருக்கானான்னு பார்த்தா ஒருத்தன் பண்ணியிருக்கான் சார். சிவகங்கை சீமையை பற்றி என் தம்பி ராகவேந்திரன் சொன்னார். அதுக்காகவே நீங்கள் 3 பேரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. சின்ன மருது பெரிய மருது காளையார் கோயிலை காத்தவர். அதற்கப்புறம் பேசின நாராயண கோவிந்தன், என்ன சார் கல்லில் கோவில் கட்டுவாங்க சார், சொல்லில் அந்தால் கோவில் கட்டிட்டு போயிட்டார் இன்றைக்கி பேச்சில். அந்த காளையார் கோயிலை காத்த சிவகங்கை சீமைக்கு சொந்தக்காரர்கள் அந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய காரைக்குடி பகுதியை சேர்ந்த ஆட்கள். 2 பேரும் சின்ன மருது பெரிய மருது அப்படியே நிலைநிறுத்தின மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஒரே மாதிரி வேட்டி, ஒரே மாதிரி சட்டை, கலக்கிற சந்துரு அப்படின்னு. சந்தோஷம் தானே? அண்ணன் தம்பி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதானே? நல்லா பார்த்துக்கங்க. சின்ன மருது பெரிய மருது அப்படி கோவிலை வழிபட்டு வந்தோன்னே, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னா தேர் நடத்தணும், தேர் நடந்தால் தான் ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருந்தால் தான் மண் மாறி நல்லா விளையும், மழை சுரக்கும். அப்போ என்னடா நான் தேர் திருவிழா நடக்கணும், ஊருக்கு காளையார் கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு தேர் பண்ணுன்னா பண்ணிடுவோன்னா 10 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க. தேர் செய்கிற 2-3 பேரை பார்த்த உடனே, இல்லை குப்பமுத்து ஆசாரிட்ட தான் தேர் செய்யணும்னு சொல்லி பெரிய மருது சொல்ல, சின்ன மருது நேராக போக 2 பேர் போய் ஐயா தேர் செய்யணும்னு கேட்க, உள்ளே போயிட்டு வந்தவர், இல்லை என்னால் அது முடியாது, அடுத்த வேலையை பாருங்கன்னார். இல்லை அவசியம் நீங்கள் தான் தேர் செஞ்சு தரணும், உங்களுக்கு பொண்ணோ பொருளோ மணியோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நாங்கள் தருவோம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ தருவோன்னார். திருப்பியும் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தவர் சொன்னார், நான் பண்ண மாட்டேன், நீங்கள் எவ்வளவு வற்புறுத்துறதுனால நான் தேர் செய்கிறதுக்கு சம்மதிக்கிறேன், ஆனால் என்ன கேட்டாலும் தரணும். கொடுத்த வாக்க மருது சகோதரர்கள் எப்போதுமே திருப்பி வாங்கினதில்லை, சொன்னது சொல்லபடி நடக்கும்னார். தேர் ரெடி ஆயிடுச்சு, பிரமாதமாக உருவாகி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு, வெள்ளோட்டம் போகணும்.
உங்களுக்கு தெரியும், வெள்ளோட்டம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பெரிய மருது சின்ன மருதுவை கூப்பிட்டு ஆசாரிக்கு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றணும். அவருக்கு என்ன வேணும்னு கேளுன்னா, ஐயா நாளைக்கு தேர் வெள்ளோட்டம் வருகின்ற போது உங்கள் டர்மன் என் தலையில் இருக்கணும், உங்கள் உடைவாள் இருக்கணும், உங்கள் காலனி இருக்கணும், நான் இந்த ஊரினுடைய மன்னனா தேரில் வரணும்னா சின்ன மருது எல்லா வாழன்னா. எப்பேற்பட்ட வீராதி வீரன் எங்கள் அண்ணன். அவனுடைய வீரம் என்ன, அவனுடைய பெருமை என்ன, அவனுடைய மண்ணின் மனம் என்ன, அவனுடைய உடையை இன்னொருவன் நினைத்து பார்ப்பதே தப்பு. அப்படி எடுக்க போனான். பெரிய மருது சின்ன மருது கையை பிடிச்சான். டே நிறுத்துற, மருது சகோதரர்கள் கொடுத்த வாக்கை உயிரை கொடுத்தா அது காப்பாற்றணும். அப்படி டர்பனை கழட்டி கொடுத்தான், காலனியை கொடுத்தான். நாளைக்கு தேர் வெள்ளோட்டம், நீந்தாண்டா ராஜா போடான்னா. கதிரவன் உதித்தது, வெள்ளோட்டம் வந்தது, தேர் நிலைக்கு வந்தது. தேரிலிருந்து உருண்டு ஓடி சக்கரத்தில் குப்பமுத்து ஆசாரி மாட்டிக்கொண்டான். குத்துயிரும் குலையுருமாக இருக்கின்றான். ரத்தம் பீரிடிக்கிறது. அப்படி தூக்கி மடியில் போட்டு, அடப்பாவி நீ என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னேனடா, மகாராஜாவினுடைய அப்படியே எல்லா செயலையும் வந்துட்ட கொடுத்துட்டேனே, இன்னும் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி உயிரை மாச்சிட்டேன்னா. இல்லை சாமி, நான் எவ்வளவு சொல்லியும் நீங்கள் கேட்கல. தேர் பண்ணும்போது பிரசன்னம் பார்க்கறது மரபு. அந்த பிரசன்னத்தில் தேர் வெள்ளோட்டம் வரும்போது ராஜாவுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. ராஜாவுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்களே தவிர மருது சகோதரர்களுக்கு ஆகாதுன்னு சொல்லலை. நான் இப்போ ராஜாவாயிட்டா என் உயிருக்கு தான் ஆபத்தை தவிர இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய, திருக்கோயிலை காக்கக்கூடிய, தேரை செய்யக்கூடிய என் மன்னன் உயிரை காத்த பெருமை எனக்கல்லவா என்று பக்தியிலும் தொண்டிலும் ஒரு மன்னனுக்காக உயிர் தந்த அந்த குப்பமுத்து ஆசாரியனுடைய பக்தி தொண்டுக்கு முன்பு எதுவும் இல்லை என்பதால் நான் தீர்ப்பை எழுதலாம் என்று நினைத்த போது, ஏன் ராஜராஜ சோழன் கோயில் கட்டலையா? என் தங்கை அற்புதமாக ஹேமாக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அப்படியே கோவில் பட்டியல் போட்டாலே எவ்வளோ பெரிய நந்தி, வாராகி, எவ்வளோ பெரிய சிவன், அன்னாபிஷேகம் பார்க்கணும்னா பெரிய கோயிலுக்கு தான் போகணும். ஆனால் அப்பேற்பட்ட அந்த கோவிலில் என்ன சிறப்புன்னா, அப்படி மன்னன் சுற்றி வரான். என்னடா இங்கே விளக்கெறியிலன்னா, அது வேற ஒன்றும் இல்லை, ஏய் உண்மையை சொல்லுன்னா. இல்லை, அந்த விளக்குக்கு சொந்தக்கார பசுமாட்டை கொடுப்போம், அதுலேருந்து அவங்க பாலை விற்று அந்த காசை எடுத்து நெய் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை நெய்யை தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. 10 நாள் ஆச்சு, அவனை காணும். யாரா அவன்னா? மன்னனையே ஏமாத்துறதுக்கு இந்த ஊரில் ஒருத்தன் இருக்கானான்னு படையை திரட்டிட்டு நேராக போகிறான். ஒரு குடிசை வீடு. எங்கன்னா உள்ளேந்து எட்டி பார்த்து குரல் மட்டும் வந்தது, முகம் வரல. மறந்துடாதீங்க, மன்னா மன்னிக்க வேண்டுகிறேன். எங்கே உன் புருஷன், கூப்பிடு. 42 பசுக்களை கொடுத்திருந்தோ, பால் கொடுத்து பெருவுடையார் கோயிலில் தீபம் ஏற்ற வேண்டிய உன் கணவன் பொறுப்பை இழந்து விட்டான். இனி நான் பொறுக்க மாட்டேன், கூப்பிடுன்னா. இல்லை மன்னா. என்ன இல்லை மன்னா? மன்னா மன்னா, என் கணவன் பசுமாட்டுகளை அடைத்து செல்கின்ற போது பெருக்கெடுத்து ஓற்றிய ஆற்று வெள்ளத்தில் பசுக்களும் போய்விட்டது, என் கணவனும் இறந்து விட்டான். அவன் சொல்கிறது உண்மையான திரும்பி பார்த்தா ஊரெல்லாம் ஆமா ராசா, ஆமா ராசா, ஆமா ராசா. எவ்வளோ நாள் ஆச்சு? இறந்து 20 நாள் ஆச்சு. நீ பொய் சொல்கிறாய். பெண்ணே, வந்திருப்பது மன்னன் என்று தெரிந்தும் பொய் சொல்கின்றாய். இறந்து 20 நாள் ஆய்விட்டது என்று சொல்கிறாய். 10 நாள் விளக்கறிந்ததே, இந்த 10 நாள் தானே எரியவில்லை, ஏன்? இல்லை மன்னா. என்ன இல்லை மன்னா? யாரை ஏமாற்ற பார்க்க? இல்லை மன்னா, வேண்டாம், இனி நான் விடுவதாக இல்லை. மன்னா மன்னா, என்னை மன்னித்துக்கொள் மன்னா. என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய என்னுடைய மார்பு பாலை பீச்சி பீச்சி அதை நான் வெண்ணையாக மாற்றி நெய்யாக்கி நான் கோயிலுக்கு கொடுத்தேன். 10 நாட்கள். ஏன் பிறகு 10 நாள் நிறுத்தி விட்டாய்? இல்லை மன்னா, இனி கொடுப்பதற்கும் சுரப்பதற்கும் என்னிடத்தில் பாலும் இல்லை, உடம்பில் தெம்பும் இல்லை. மன்னா, உன்னை மண்டியிட்டு வணங்குகிறேன் என்று சொல்கின்ற போது மன்னன் கரம் பிடித்து சொன்னார், இந்த ராஜராஜ சோழன் கோவில் கட்டியது பெரிதல்ல, தன் தாய்ப்பாலை கொடுத்தாவது கோவிலின் விளக்கேற்றச் செய்த இந்த வரகுடால் என்கின்ற பெண்ணினுடைய பக்திக்கு முன்பும் தொண்டுக்கு முன்பும் நான் என்னடா ராஜா என்று கேட்டான். எனவே தீர்ப்பு எப்படி எழுதுவது என்று தெரியாத போது தரிசனம் டிஜிட்டல் தொலைக்காட்சியில் நான் எப்பொழுதுமே மரத்தின் கோணலை சரி செய்வது தச்சனின் கைநூல்,
மனத்தின் கோணலை சரி செய்வது புலவனின் கைநூல் என்று நம்புகின்றவன். காரணம், அறிவு அற்றம் காக்கும் கருவி, சென்றவிடத்து செலவிடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்பதனால் ஒரு புத்தகத்தை எடுத்தேன். அது நீதிவானில் ஒரு செந்தாரகை. நீதியரசர் கிருஷ்ணய்யர் பற்றி எழுதியிருப்பது மகபூப் பாட்ஷா. ஒரு ஆன்மீக பட்டிமண்டபத்திற்கு ஒரு இஸ்லாமிய தோழருடைய புத்தகம்தான் எனக்கு உதவியாக இருந்தது. தீர்ப்பை பொறுத்தவரை நீங்கள் ஒருவருக்கு சாதகமாக சொன்னால் மற்றொருவருக்கு அது பாதகமாக இருக்கும். பொதுவாக தீர்ப்பு 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 மனிதர்களை, மனத்தை செம்மைப்படுத்துவதில்லை. எனவே தீர்ப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தீர்வு சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். தரிசனம் டிஜிட்டல் தொலைக்காட்சியில் சொல்கின்றேன், பக்திக்கும் தொண்டிற்கும் மனம் என்பதும் பால் என்பதும் ஒரு பொருட்டல்ல. அது என்ன ஆண் பெண் என்று பாகுபாடு? கண்ணனை ராதையாக அவள் நினைத்து யாரை பார்த்தாலும் கண்ணனாத்தானே நினைச்சான்னு ஒரு கேள்வி கேட்டா. ஆனால் கண்ணப்ப நாயனார் கண்ணு கொடுத்த போது சேக்கிடார் எழுதுகிறார், புடியீற்று ஆ போல கன்று போட்ட பசுவின் நிலை. அப்போ உண்மையான பக்தி இலக்கியம் படித்தவர்கள் நினைப்பார்கள், பக்திக்கும் தொண்டுக்கும் ஆண் பெண் என்கின்ற உருவம் முக்கியமல்ல, அது பால் சம்பந்தப்பட்டதில்லை, மனம் சம்பந்தப்பட்டது. பால் சம்பந்தப்பட்டதல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. எனவே பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, உண்மையான ஆன்மாக்களே என்று என் தம்பி நாராயண கோவிந்தன் தொடுத்த அந்த கோலத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். அதற்கு உதவியது நீதிவானில் ஒரு செந்தாரகை. இவருடைய கிருஷ்ணய்யருடைய வாழ்க்கை எப்படி நீதித்துறைக்கு ஒரு படிக்கல்லோ, அதுபோல தரிசனம் டிஜிட்டல் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கக்கூடிய இந்த பட்டிமண்டபம் 6 பேரும் ஒவ்வொரு துறையில் நின்று ஒவ்வொரு விதமாக தங்களுடைய கருத்துக்களை வழங்கினார்கள். அதை தொகுத்தும் பகுத்தும் வகுத்தும் உங்கள் இதயத்தில் நட்டேன். ரத்னா ஃபேன் ஹவுஸ் மற்றும் பாண்டி பஜார் ரத்னா ஸ்டோர்ஸ் வழங்கக்கூடிய அன்றும் இன்றும் என்றும் பக்தி தொண்டில் சிறந்தவர்கள் ஆண்களே பெண்களே என்கின்ற இந்த தொடர்வண்டி ஓடுவதற்கு எரிபொருளாக இருந்த அந்த ரத்னா ஃபேன் ஹவுஸ் மற்றும் பாண்டி பஜார் ரத்னா ஸ்டோருக்கு ஒரு அரங்கு நிறைந்த கட்டட்டும், ஒரு அகத்தில் இடமும் தாருங்கள் என்று சொல்லி மீண்டும் டிஜிட்டல் தரிசனம் வாயிலாக உங்களை தரிசிக்க வருகின்றோம். நன்றி, வணக்கம்.